पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 13வது சாப்டர் க்ஷேத்திர விபாக யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல நேத்து நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா 29வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். பிரகிருத்யைவ ச கர்மாணி கிரியமானானி சர்வஷः யக பஷ்யதி ததாத்மானம் அகர்த்தாரம் ச பஷ்யதி. இந்த ஸ்லோகம் அப்படியே 27:3, 27, 28 சொல்லப்பட்ட ஸ்லோகம். இந்த எல்லா காரியங்களையும் ஒரு ஞானி புருஷன் என்ன பண்றான், ஆச்சாரியார் மூலமா சாஸ்திரத்து மூலமா கேட்டு மெதுவா 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 பார்க்க ஆரம்பிக்கிறான். பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது, நான் திரும்ப திரும்ப எல்லாத்துக்கும் சொல்றது சமீபத்துல, உங்களுக்கும் இந்த தேகத்துக்கு என்ன சம்பந்தம்னு உத்து பாருங்க. இந்த தேகத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்லா தெரியும் என்னன்னா, இந்த தேகத்துக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. மெதுவா நிறைய வருஷங்கள் நிறைய ஜென்மங்களா இதோட ஒட்டி உறவாடி இருந்தது மட்டும்தான் இதுல மிச்சம் இருக்கு. வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா அபியாசம், பழக்க தோஷம். இந்த தேகத்தை நம்ம என்ன பண்ணிருக்கோம், பிடிச்சு நிக்கிறோம். வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா இதுக்கும் இந்த தேகத்துக்கும் நானுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. எப்படி அப்படின்னா, கைத்துக்கு மேல தெரிகிற பாம்பு, கைத்துக்கும் பாம்புக்கும் எப்படி சம்பந்தம் இல்லையோ, ஸ்கிரீனுக்கும் காட்சிகளுக்கும் எப்படி சம்பந்தம் இல்லையோ, அதே மாதிரிதான் நானுக்கும் இந்த தேகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்ப தேகத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா தேகத்துல நடக்கிற காரியங்கள் எல்லாம் யார் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரகிருத்தியா ஏவச்ச கர்மாணி, பிரகிருதியினால் மட்டும்தான் பாத்தீங்கன்னா எல்லா கர்மங்களும் சர்வசக கிரியமானானி கர்மாணி, எல்லா கர்மங்களும் இந்த பிரகிருதின்னு சொல்லக்கூடிய திரிகுணாத்மிகா மாயையினால செய்யப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா யக பஷ்யதி. அப்ப என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு இந்த தேகத்தை ஆப்ஜெக்ட் பண்ணி பாக்குறது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நான் பாத்தீங்க அப்படின்னா இந்த கர்மங்களை நான் செய்யவில்லை, யாரு பண்றா, பிரகிருதியோட 3 குணங்கள் தான் பண்ணுதுன்னு பார்த்து, ததா ஆத்மானம், பிரகிருதி கர்மங்களை பண்ணுது, அது போலவே நான், ஆத்மானம்னா நான்,
தன்னை எப்படி பார்க்கிறான் அப்படின்னா அகர்த்தாரம் ச பஷ்யதி, அகர்த்தாவாக, காரியங்களை செய்யாதவனாக. அப்ப காரியத்தை நான் பண்ணல அப்படின்னா நான் யார் அப்படின்னா நான் பார்ப்பவன், நான் திரஷ்டா மாத்திரம், சாட்சி மாத்திரம். என்னோட சந்நிதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரகிருதி வந்து பாத்தீங்கன்னா காரியங்களை எல்லாத்தையும் பண்ணுது, நான் பார்க்கிறேன். இப்ப இந்த வாக்கு வந்து பாத்தீங்கன்னா தடுமாற்றம் இல்லாம உங்களுக்கு சொல்லுது அப்படின்னா, இன்னைக்கு பாருங்க, நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன் தியான ஸ்லோகம் பண்ணும்போது இது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு. எந்த இடத்துலையும் தப்பே பண்ணாம சொல்லிடுச்சு, எனக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை. அப்ப என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாக்கு இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா சத்துவ குண பிரதானமா இந்த வாக்கும் இந்த மனசும் இந்த புத்தியும் கொஞ்சம் சத்துவ குணத்தோட இருக்கிறதுனால எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாம தியான ஸ்லோகத்தை என்ன பண்ணிச்சு சொல்லுச்சு. இதே கொஞ்சம் தமோ குணம் எங்கேயாவது வந்திருந்ததுன்னா என்ன இருக்கும், நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த வாக்கு என்ன பண்ணியிருக்கோம், எங்கேயாவது மறந்து போயிருக்கும், ஸ்லோகங்கள்ல தப்பு ஏதாவது பண்ணியிருக்கோம். அப்போ ஸ்லோகங்கள்ல தப்பு பண்ணாம போகும்போது நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த வாக்கு வந்து பேசுது, சத்துவ குணத்தோட இந்த வாக்கு இருக்கு, இந்த மனசும் வந்து சத்துவ குணத்தோட இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாம இந்த வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு யார் பாக்குறா, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் காது கேக்குது, நான் பார்க்கிறேன், கண்ணு பார்க்குது, நான் பார்க்கிறேன், மூக்கு ஸ்மெல் பண்ணுது, நான் பார்க்கிறேன், டேஸ்ட் பண்ணுது நாக்கு, நான் பார்க்கிறேன். இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேதனைகள் இருக்கு, நான் பார்க்கிறேன். இந்த சரீரத்துல சுகம் சம்பவிக்குது, நான் பார்க்கிறேன். இந்த மனசு ரொம்ப பிரசன்னமா இருக்கு, நான் பார்க்கிறேன். அப்ப நான் யார் அப்படின்னா நான் செய்பவன் அல்ல, நான் பார்க்கிறவனோ நான் கேட்கிறவனோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல் பண்றவனோ நான் காரியங்களை பண்றவனோ நான் இல்லை. அப்ப நான் யார் அப்படின்னா நான் அகர்த்தா. அப்ப அகர்த்தாவா இருக்கிறதுனால யாரு பண்றா அப்படின்னா பிரகிருதி பண்ணுது அப்படின்னு இவன் என்ன பண்றா, தன்னை வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்த்திருவத்துல இருந்து விலக்கி கொள்கின்றான். இதான் நேற்று பாடத்துல நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார் 30வது ஸ்லோகம், இதோட கண்டினியூட்டி. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாஷ்யம் மேல பண்றார். புனரபி தத்து சம்யக் தர்சனம். மீண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாமி வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ண போறார் அப்படின்னா சம்யக் தர்சனத்தை, எது சம்யக் தர்சனம், தன்னை அகர்த்தாவாக சாட்சியாக, அதே நேரத்தில் இந்த தேகத்துல நடக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் பிரகிருதி பண்ணுது அப்படின்னு யாரு வந்து பாத்தீங்கன்னா பாக்குறானோ அவனுக்கு தான் நல்ல பார்வை இருக்கு, யதார்த்தத்தை பார்க்கிறவன். அதுக்கு பேர் என்ன பேரு, சம்யக் தரிசனம், நல்ல பார்வை அப்படின்னு பேரு. அந்த சம்யக் தரிசனத்தையே என்ன பண்றார், புனரபி மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா தத்து சம்யக் தரிசனம், அந்த சம்யக் தரிசனத்தை சப்தாந்தரேன பிரபஞ்சயதி, வேற ஒரு சப்தங்களால வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் அனுவாதம் பண்றார். போன ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டதோ அதையே வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் வேற ஒரு சப்தங்களால சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னன்னு பார்ப்போம். 30வது ஸ்லோகம். யதா பூத ப்ருதக் பாவம், யதா பூத ப்ருதக் பாவம் ஏகஸ்தம் அனுபஷ்யதி, ஏகஸ்தம் அனுபஷ்யதி தத ஏவ ச விஸ்தாரம், தத ஏவ ச விஸ்தாரம் பிரம்ம சம்பத்யதே ததா, பிரம்ம சம்பத்யதே ததா ததா யதா பூத ப்ருதக் பாவம் ஏகஸ்தமனுபஷ்யதி தத ஏவ ச விஸ்தாரம் பிரம்ம சம்பத்யதே ததா. யதா எந்த சமயத்துல, எந்த சமயத்துல என்ன அர்த்தம், திடீர்னு ஒரு நாள்ல வந்துடாது. நீங்க எல்லாத்துக்கும் மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு கவலை இருக்கு. என்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்றவங்க எல்லாமே சொல்றாங்க, பேசும்போதெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனே நம்ம இப்பதானே கேட்கிறோம், இப்பதானே இந்த அறிவு வந்து நமக்கு மெதுவா உள்ள வந்திருக்கு, உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த காரியமான அது பரிணமிக்குமா அப்படின்னா காரியமா பரிணமிக்காது. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது, எஃப்ஐஆர் தான் பதிவு பண்ணியிருக்கோம், இன்னும் விசாரம் பண்ணணும், கன்க்ளூஷன் வரணும், இன்னும் நிறைய வேலைகள்லாம் பாக்கி இருக்கு. அப்ப இந்த சிரவணம்ன்றதே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் தான் நமக்கு வந்திருக்கு. இப்போ ஓஹோ நான் வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பவன் போல இருக்கு, சாஸ்திரம் சொல்லுது, கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், ஆச்சாரியார் சொல்றார், சங்கரர் சொல்றார்,
அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா செய்யறவன் இல்ல, நான் பார்க்கிறவன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நமக்கு ரிசீவ் பண்றோம். இப்பதான் இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா அனந்த கோட்டி கல்பங்கள், ஒரு ஜென்மம் 2 ஜென்மம் இல்ல, அனந்த கோட்டி ஜென்மங்களா வந்து பாத்தீங்கன்னா எதை பழகி வச்சிருக்கோமோ அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு டைம் எடுக்கும்ல. நமக்கு சிங்காய் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தோட சிங்காய் நம்ம வந்து காரியங்களை பண்ணிட்டு இருந்தோம். இப்ப திடீர்னு ஒரு நாள்ல ஒரு 6 மாசத்துல வந்து பாடம் கேட்கிறோம், ஒரு வருஷத்துல பாடம் கேட்கிறோம். இந்த ஒரு வருஷத்துக்குள்ளார நான் ஞானி ஆகணும் அப்படின்னா இல்ல, அதுக்கு உள்ளுக்குள்ளார ஏகப்பட்ட பதிவுகள் வச்சிருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மெதுவா இதுக்காக தான் வந்து ஆவிருத்தி அதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணத்தை நான் பிரம்மசூத்திரத்துல சொல்றோம். எது வரைக்கும் சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், உலக்கையில என்னது இதை வச்சு வந்து தானியங்களை குத்துறோம் அப்படின்னா உரல்ல போட்டு, எது வரைக்கும் குத்தணும் அப்படின்னா தானியங்களோட உமி அந்த அந்த தோல் வந்து ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா தனியாவும் தானியம் தனியாவும் பிரிஞ்சு போற வரைக்கும் குத்திக்கிட்டே இருக்கணும். 100% வந்து பாத்தீங்கன்னா தானியங்கள் தனியா அதோட ஸ்கின் தனியா உமி தனியா போயிடுச்சு அப்படின்னா குத்துற வேலையை நிப்பாட்டிடலாம். அப்ப எது வரைக்கும் குத்தணும் அப்படின்னு அங்க பூர்வபக்ஷி கேட்கிறான் நம்மள மாதிரியே. எது வரைக்கும் குத்தணும்? தனித்தனியா ஆகிற வரைக்கும். அதே மாதிரி நான் திரஷ்டா அப்படின்னு இந்த தேகத்தோட எனக்கு 100% வந்து பாத்தீங்கன்னா இதான் உமி. இந்த தேகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன மூடி இருக்கிற உமி. இது செப்பரேட் ஆகிற வரைக்கும் நம்ம குத்திக்கிட்டே இருக்கணும், இந்த விசாரத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து மெதுவா எப்பொழுது ஒரு சமயம் வரும் இல்ல, சிரவணம் பண்ணி ஆவர்த்தி பண்ணி மனனம் பண்ணி உட்கார்ந்து ஏகாந்தமா இருந்து இதெல்லாத்தையும் திரும்ப உள்ளுக்குள்ளார கொண்டு வந்து எப்பொழுது பூத பிருத்தக் பாவம். முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூத்தம் உண்டானவைகள் எல்லாத்துக்கும் பேரு பூத்தம் அப்படின்னு பேரு. உண்டானவைகள் எல்லாம் எங்க இருந்து உண்டாச்சு? நான் ஒன்னும் தெரியல, தூக்கத்துல இருந்தேன். இதுக்கப்புறம் உண்டானது எது அப்படின்னா புத்தி உண்டாச்சு, அகங்காரம் உண்டாச்சு, பஞ்ச தன்மாத்திரைகள் உண்டாச்சு, பஞ்ச ஞானேந்திரியம் உண்டாச்சு, பஞ்ச கர்மேந்திரியம் உண்டாச்சு, பஞ்சமகா பூத்தங்கள் உண்டாச்சு. இந்த தேகம், இந்த வெளியில இருக்க ஜெகத்து, இது எல்லாம் 23 தத்துவங்களும் இந்த மாயையிலிருந்து உண்டானது. இந்த எல்லாம் உண்டானது எல்லாத்தையும் பூத பிருத்தக்பாவம், முதல் ஸ்டெப்பு, தனக்கு வேறாக இவைகள் இருக்கின்றன. இப்ப முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான் நடக்கணும். என்ன நடக்கணும்? இது வேற, இது வேற, இது வேற, இது நான் இல்லை. ஃபர்ஸ்ட் எடுத்தோட இதை நல்லா மனசுக்குள்ளார கொண்டு வரணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க இருந்து வந்துச்சு இதெல்லாம்? எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்திரம் வந்து சாந்தோக்கியத்துல ஒண்ணு சொல்லுது, சதேவ சோமிய இதமக்ர ஆசீத் ஏக்கமேவ அத்விதீயம் அப்படின்னு ஒரு மந்திரம், பிரசித்தமான மந்திரம் இருக்கு. இந்த ஜெகத்தை இப்ப நம்ம பாக்குறோமே, இத்தனை விஸ்தாரமா வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூத்தங்களோட இருக்கிற இந்த ஜெகத்து, இந்த தேகம், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரியேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு சத்தத்துவமா மட்டும்தான் இருந்துச்சு. தூக்கத்துல என்னவா இருந்துச்சு? நான் சுகமா தூங்கினேன், வேற ஒன்னும் அறியவில்லை, வேற ஒன்னும் இல்லை. அப்ப இருந்தது எத்தனை இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு தத்துவம் தான் இருந்துச்சு, சத்தா இருந்துச்சு, வெறும் இருப்பா இருந்துச்சு. வேற எந்த நாமம் ரூபம் குணம் ஒண்ணும் இல்லை, வெறும் சத்தா நான் இருந்த தூக்கத்தை. ஒவ்வொருத்தருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான். நான் இருந்தேன், வேற எதுவும் இல்லை, நான் இருந்தேன், இதான் சத்து, நான் இருந்தேன், இவ்வளவுதான். அப்போ இந்த ஜெகத்து இல்ல, ஜெகத்துக்கு முன்னாடி நான் மட்டும்தான் இருந்தேன். இப்போ எங்க இருந்து வந்துச்சு இந்த ஜெகத்தெல்லாம் கேட்டா, அந்த ஒண்ணுல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் வந்திருக்கு. அப்ப நான் வேற, என்னிலிருந்து வந்த இந்த ஜெகத்தெல்லாம் வேற. என்னிலிருந்து வந்துச்சா இல்ல எனக்கு மேல இருக்கிற மாயையில இருந்து வந்துச்சா அப்படின்னா, எனக்கு மேல ஒன்னும் தெரியலன்னு ஒரு மாயா இருந்துச்சு. ஒன்னும் தெரியலன்ற மாயா எனக்கு மேல இருந்துச்சு, என்னோட ஷேடோ மாதிரி. எனக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஷேடோ வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி தெரியுது இல்ல, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியலன்ற அந்த ஷேடோல இருந்து இது எல்லாம் உண்டாச்சு. மெஜிஷியன்ட்ட இருந்து உண்டாச்சா இல்ல மெஜிஷியனோட மாயையில இருந்து உண்டாச்சா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? மெஜிஷியன் தானே எல்லாம் கிரியேட் பண்ணாருன்னு சொல்லுவோம். ஆனா வாஸ்தவத்துல மெஜிஷியன் கிரியேட் பண்றாரா, மெஜிஷியன் இருக்க மாயா கிரியேட் பண்ணுதா அப்படின்னா மாயா. ஆனா ஏன் மெஜிஷியனை சொல்றோம் அப்படின்னா, மாயை வந்து பாத்தீங்கன்னா மெஜிஷியனுக்கு அந்நியமா இல்லை, தனிச்சு மாயா இல்லை. அதே மாதிரி இந்த பிரம்ம தத்துவத்துக்கு தனிச்சு வந்து பாத்தீங்கன்னா மாயான்னு ஒண்ணு இல்லை.
அதனால தூக்கத்துல நான் இருக்கனே, நான் ஒன்றையும் அறியவில்லை, என் கூட சேர்ந்துதான் இருக்கு அந்த ஒன்றையும் அறியவில்லை. அதுல இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. அப்போ முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் பண்ண வேண்டியது ஒரே ஒரு ஸ்டெப். ஒவ்வொரு சமயம் கிடைக்கும் போதும் இந்த தேகம் வேற நான் வேற, இந்த புத்தி வேற நான் வேற, இந்த மனசு வேற நான் வேற, நான் பார்க்கிறவன்னு இந்த உண்டானது எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி பார்க்கணும். பூத பிருதக் பாவம் முதல் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா ஏகஸ்தம் அனுபஷ்யதி. ரெண்டாவது ஸ்டெப் பார்க்கணும், இது உண்டானதா இருக்கிற இந்த மொத்த ஜெகத்தும் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? எங்க இருக்கு? பார்க்கிற என்னிடத்துல இருக்கு. யார் பார்க்கிறா? நான் பார்க்கிறேன். யாரு சொல்றா இந்த உலகம் இருக்குன்னு? யார் சொல்றா? நான் சொல்றேன். சூரியன் இருக்கா, சந்திரன் இருக்கா, வானம் இருக்கு, பூமி இருக்கு. இது எல்லாத்தையும் சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் நான் இருக்கணும். இந்த நான் தான் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருந்தது, இப்பவும் அந்த நான் தான் இருக்கு. இந்த நானுக்கு மேலதான் செகண்ட் பர்சனா இருக்கிற எல்லாரும், எல்லா தேகங்களும், இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா 23 தத்துவங்களும் இந்த நானுக்கு மேலத்தான் இருக்கின்றது. அப்ப என்னிடத்தில் இருக்கின்றது ஏகஸ்தம். இவைகள் எல்லாம் ஒன்னா இருக்கிற என்னிடத்தில் இருக்கிறது. பார்க்கின்றவன் ஒருத்தன் தான். அந்த ஒருத்தனுக்கு மேலதான் இது எல்லாம் திருஷ்யங்கள் எல்லாம் இருக்கிறது. சொப்பனம் யாருக்கு மேல இருந்துச்சு? சொப்பன திரஷ்டாக்கு மேல இருந்துச்சு. சொப்பன திரஷ்டாக்கு மேலதான் சொப்பனத்துல பார்த்த காட்சிகள் எல்லாம், டைம் ஸ்பேஸ் மேட்டர் எல்லாம் சொப்பனத்தை பார்த்தவனுக்கு மேல இருந்துச்சு. அதுக்கு அந்நியமா வேற எதுவும் ஸ்பேஸ் இல்லை. அதே மாதிரி இப்பவும் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் எதுக்கு மேல இருக்கு அப்படின்னா நான், ஒரே ஒரு நான் தான். தூக்கத்துல வேற நான் ஏதாவது இருந்துச்சா? ஒரே நான் தானே இருந்துச்சு. அப்ப இந்த ஜெகத்தை நம்ம பாக்குறோம் அப்படின்னா எங்க இருந்து வந்துச்சு? இந்த ஜெகத்தை எங்க இருந்து வந்துச்சு? ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா பாருங்க, ஒவ்வொருத்தன்றது இல்லை, ஒரே நான் தான். ஒரே நானுக்கு மேலதான் இந்த ஜெகத் வந்து பாத்தீங்கன்னா உண்டாச்சு. இப்ப இருக்கிறதும் அந்த ஒரே நானுக்கு மேலதான் இருக்கு. ஒரே நானுக்கு மேல இருக்கு. அந்த ஒரு நானுக்கு மேல இருக்கிறதுக்கு பேர் தான் ஏகஸ்தம். ஏகஸ்தம்னா ஏகஸ்மின் ஸ்திதம். ஒரே ஆத்ம தத்துவத்துல ஒரே ஆத்மாலதான் இப்பவும் இருக்கு. ஒண்ணுல இருந்து வந்துச்சு, ஒண்ணுல தான் இருக்கு. பார்க்கிறவனிடத்துலதான் காட்சிகள் எல்லாம் இருக்கின்றன. அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அனுபஷ்யதி வார்த்தை என்ன தெரியுங்களா? ரொம்ப முக்கியமானது. நிஷ்டையை பத்தி பேச ஆரம்பிக்குது. இது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கோர்ஸ் முடிச்சோன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இல்லை அப்படின்னு ஏதோ யூனிவர்சிட்டி கோர்ஸ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சாச்சு, அவ்வளவுதான் படிச்சு முடிச்சோன்னு தூக்கி போட்டு ஓரமா போயிட்டாங்கன்னா அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. கோர்ஸ்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எரர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நான் ஆரம்பத்துல இருந்து நான் படிக்கிற காலத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதான் படிச்சாச்சு இல்லை ஏன்பா அது படிச்சா? அப்படி இல்லப்பா. அது சிரவணம் மனனமா ஆகணும், மனனம் நிதித்தியாசனம் ஆகணும், நிதித்தியாசனம் ஆத்மனிஷ்டையா வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்குற வரைக்கும் இது கண்டினியூஸான ஒரு ப்ராசஸ். நம்ம நினைச்சிட்டோம் சிரவணம் பண்ணிட்டு தூக்கி ஓரமா பகவத்கீதை படிச்சு தூக்கி ஓரமா போட்டு போயிடலாம். போயிட்டு என்ன பண்ண அவ்வளவுதான், கட் ஆயிடும், டிஸ்கனெக்ட் ஆயிடும். கொஞ்சம் விவகாரத்துல உள்ள போனோம் அப்படின்னா இந்த விவகாரம் என்ன பண்ணும்? நம்மளை காணா பண்ணிடும், தொலைஞ்சு போயிடுவோம். திருவிழால தொலைஞ்சு போன குழந்தை மாதிரி தொலைஞ்சு போயிடுவோம் எல்லாத்துலயும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை கேரி பண்ணிக்கிட்டு இந்த அக்னியை வந்து பாத்தீங்கன்னா ஞான தீபத்தை வந்து பாத்தீங்கன்னா கேரி பண்ணி காத்துனால அணையாம கொண்டுட்டு போகணும். அப்ப பார்க்கறது எப்படி நடக்கணும் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றாரு, ஏகத்துவம் அனுபஷ்யதி அப்படின்ற. அனுபஷ்யதி அப்படின்னா ஸ்ரவண மனன நிதித்தியாச அனந்தரம் பஷ்யதி. தொடர்ந்து பார்த்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிரவணம் பண்ணும்போது பார்க்கறது, மனனம் பண்ணும்போது பார்க்கறது, நிதித்தியாசனத்துக்கு பிறகு பார்க்கறது. இந்த பார்க்கறத வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா தொடர்ந்து பண்றானோ அப்ப பண்ண 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 உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்க்கிறவன் இடத்திலேயே நிலை பெற முடியும். திருஷ்யங்கள் அப்படின்னு ஒன்ன பார்த்து 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 மெதுவா வந்து பாத்தீங்க உங்களுக்கு ஒரு ஹோல்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும், நிஷ்டை கிடைக்க ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து பார்க்கிற சாமர்த்தியம் உண்டாகிவிடும். நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பார்க்க ஆரம்பிச்சோன்னே தூக்கம் வந்துடும் கொஞ்ச நேரத்துல. நமக்கு எல்லாம் நடக்கிறது தானே. தனமாமி கூட நேற்று சொன்னாங்க, சாமி பார்த்துட்டு இருக்கே திடீர்னு மிஸ் ஆகி போயிடுறேன் சாமி. அப்ப என்ன அர்த்தம்? பார்க்கறதுல நமக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஆவர்த்தி பத்தல. அதுக்குதான் நிறைய சமயம்
தொடர்ந்து பார்க்கறது, எல்லாத்தையும் விட்டுட்டு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இந்த வேலையை தொடர்ந்து பண்ண 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 ஒரு மெதுவா ஒரு சாமர்த்தியம் வர ஆரம்பிச்சிரும். என்ன சாமர்த்தியம்? ததையே வச்ச விஸ்தாரம். அப்ப நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த உலகம் எல்லாம் மெதுவா பார்க்க ஒரு சாமர்த்தியம் வந்துடும். இப்ப நான் சொன்னேன்ல, என்கிட்ட இருந்துதான் இந்த உலகம் எல்லாம் இந்த விஸ்தாரத்தை அடைஞ்சிருக்கு. ஒரே ஒரு நான்ல இருந்துதான் ததையே வச்ச விஸ்தாரம். இந்த நான் அப்படின்றதுல இருந்துதான் இந்த மொத்த ஜெகத்தும் காலையில இப்ப விஸ்தாரமா விரிஞ்சு கிடக்குது, விரிஞ்சு இருக்கிறது. காலையில எந்திரிச்சோன்னு பாருங்க, எந்திரிச்சோட வேக்கப்பானோன்னு பாத்தீங்கன்னா உங்க குருநாதர் அங்கதான் இருக்கார். வேக்கப் ஆகும்போது பாத்தீங்கன்னா பாருங்க, எதுவுமே இல்லை. அந்த எதுவுமே இல்லாம இந்த ஜெகத்து நான் மட்டும் தான் இருந்தேன். அந்த நான்ல இருந்து தான் பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்து விஸ்தாரமா புத்தி, அகங்காரம், தன்மாத்திரைகள், இந்திரியங்கள், பஞ்சபூத்தங்கள் அப்படின்னு ஒரு விஸ்தாரமா ஆயிருக்கு. அப்போ யார்கிட்ட இருந்து விஸ்தாரத்தை அடைஞ்சதுன்னா என்கிட்ட இருந்து தான் இந்த உலகம் எல்லாம் உண்டாயிற்று. திரும்ப ஈவினிங் போறோம், ராத்திரியில படுக்க போகும்போது என்ன ஆகுது? திரும்பவும் எப்படி வெளியில வந்துச்சோ இதே ரிட்டர்ன்ல பாத்தீங்கன்னா இந்த உலகம் மொத்தமும் என்னிடத்திலேயே லயத்தையும் அடையும். கைவல்ய உபனிஷத்துல பாத்தீங்கன்னா மையேவ சகலம் ஜாத்தம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மையேவ சகலம் லயம் யாதி தத் பிரம்மா அத்வயமகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தப்பா இருக்கு. அதாவது அகமஸ்மி தத் பிரம்மா அயம் அஸ்ம அகமஸ்மி அகம் அப்படின்னு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா எந்த இருந்துதான் இந்த உலகம் வந்துச்சு, என்கிட்ட இருந்துதான் இந்த உலகம் வந்துச்சு. இப்ப நிக்கிறது உலகம் எங்க நிக்குது அப்படின்னு கேட்டா, பார்க்கிறவன் என்னிடத்துலதான் இந்த காட்சிகளா இருக்கிற எல்லாம் இந்த உலகம் நிக்குது. திரும்பவும் இந்த உலகம் பாத்தீங்கன்னா என்னிடத்திலேயே லயத்தையும் அடைந்து விடும். நான் யாரு அப்படின்னா அத்வய பிரம்மஸ்வரூபமா நான் இருக்கின்றேன் அப்படின்னு நமக்கு ஒரு ஹோல்டு வர ஆரம்பிக்கும். அந்த ஹோல்டு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஞான நிஷ்டை அப்படின்னு பேர். அதுதான் இங்க சொல்றாரு ததையேவச்ச விஸ்தாரம். எப்ப நீங்க உங்களிடத்திலிருந்து இந்த மொத்த ஜெகத்தும் உண்டாகி உங்களிடத்துல இந்த மொத்த ஜெகத்தும் இருக்குன்னு பார்த்து இந்த மொத்த ஜெகத்தும் என்னிடத்திலேயே லயத்தை அடையுது, நான் மட்டும்தான் சத்தியம், இதெல்லாம் திருஷ்யங்கள் அப்படின்னு எப்ப நீங்க பாக்குறீங்களோ அந்த சமயத்துல ததா பிரம்ம சம்பத்தியதே, அப்பொழுது பாத்தீங்கன்னா இந்த பிரம்மம் அடையப்பட்டதாக ஆகின்றது. அந்த ஞானி புருஷனுக்கு இந்த பிரம்மம் அடையப்பட்டதாக ஆகிறது. என்ன ஆகிறான்? இவன் பிரம்மமாகவே ஆகின்றான். பிரம்மவேத பிரம்மைவ பவதி, இவன் பிரம்மமாகவே ஆகின்றான் அப்படின்னு முடியும். பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. யதான்றதுக்கு அர்த்தம் எஸ்மின்னு காலே, எந்த காலத்துல சொல்லுதுல டக்குன்னு நடந்துடாது, அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இப்போ 80 பேர் பாடம் கேட்கறோம்னா 85 பேர்த்துல ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஞானத்தோட சம்ஸ்காரம் வேற வேற விதம் தானே. சில பேர் பாத்தீங்கன்னா 10 ஜென்மத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கலாம், நான் ஒரு 100 ஜென்மத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருப்பேனா இருக்கும். இன்னொருத்தர் பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் போன ஜென்மத்துல ஆரம்பிச்சிருப்பார், இன்னொருத்தர் இந்த ஜென்மத்துல இப்பதான் ஆரம்பிச்சிருப்பார். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஞான அபியாசத்துல ஒரு தாரதமியம் இருக்கும். நமக்கு எடுத்தோட எல்லாத்துக்கும் ஒரே இதை இன்ஜெக்ஷன் மோல்டிங் மாதிரி எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தனை நம்ம போட்டு கொடுத்துட முடியாது, சீல் போட்டு ஒரு சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்துட முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் தாரதமியம் இருக்கு. மெசேஜை உள்வாங்கி அது நல்லா உள்ளுக்குள்ளார போய் புரிதலுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை பாத்தீங்கன்னா மெதுவா இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒவ்வொரு காரியத்திலையும் நான் சொல்ற மாதிரி பார்க்கிற ஒரு சாமர்த்தியம் வரத்துக்கு ஒரு டைம் எடுக்கும். நம்ம தான் சுத்தி இந்த சொசைட்டி கட்டி வச்சிருக்கேன், ஏகப்பட்ட கமிட்மெண்ட், ஏகப்பட்ட இது, லைட்டா மேல ஏறினா பிடிச்சி இழுத்துறோம் கீழே. அப்ப இதெல்லாம் மீறி பகவான் ஒரு அனுகிரகம் பண்ணி நல்லா ஒரு சாந்தமாயி எல்லாம் ஒரு அளவுக்கு நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு டைம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் மெதுவா மெதுவா அந்த ஹோல்டு கிடைச்சி அதுலயே நிக்க 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 அது விஸ்தாரத்தை அடையுது அந்த ஞானம். அப்ப எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குல்ல, அதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு. எஸ்மின்னு காலை, எந்த காலத்துல பூத்த பிருத்தக் பாவம். பூத்த பிருத்தக் பாவம் என்ன அர்த்தம்? பூத்தானாம் பிருத்தக் பாவம், பூத்த பிருத்தக் பாவம். இந்த பூத்தங்கள் உண்டானது எல்லாத்துக்கும் பேரு பூத்தம் அப்படின்னு பேரு. எதெல்லாம் உண்டாச்சோ ஜாகிரதத்துல வேக்கப் ஆகும் போது எதெல்லாம் உண்டாச்சோ, எதெல்லாம் நம்ம பாக்குறோமோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா பூத்தங்கள், உண்டானவைகள்.
இது எல்லாத்தையும் நம்ம முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும்? நான் வேற இது வேற, நான் வேற இது வேற, நான் வேற இது வேற. தூக்கத்துல இது எதுவுமே இல்லை, இப்ப இருக்கு. அப்ப இவை இருக்கு. அப்ப நான் இவைகள் இல்லாமலும் நான் வந்து பாத்தீங்கன்னா இருந்தேன். தேகம் இல்லாம நான் இருந்தேன், மனசு இல்லாம நான் இருந்தேன், புத்தி இல்லாம நான் இருந்தேன், இந்திரியங்கள் இல்லாம நான் இருந்தேன், எதுவுமே இல்லாம நான் தூக்கத்துல நான் இருந்தேன். அப்ப இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து போகிறது, வந்து போகிறது. அப்ப வந்து போறதா இருக்கிறதுனால இவைகள் நான் இல்லை அப்படின்னு இந்த மொத்த ஜீவ ஜெகத், இந்த தேகம், இந்த ஜெகத் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பிருத்தக் பாவம், எனக்கு வேறானது. பிருத்தக் பாவனா எனக்கு வேறானது அப்படின்னு பூத்தானாம் பிருத்தக் பாவம். அந்த பிருத்தக் பாவத்தை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு எனக்கு வேறானதை பார்க்கறது. ரெண்டாவது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா ஏகஸ்தம். ஏகஸ்தம்னா இதெல்லாம் எங்க இருக்குன்னு யாராவது கேட்டாங்கன்னா, இது எதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டன்ஸ் சொந்தமா இல்லை, எங்க இருப்புத்தன்மை இல்லாதவைகள். அப்ப எங்க இருக்கு அப்படின்னா ஏகஸ்தம்னா ஒரு ஸ்கிரீனுக்கு மேலதான் காட்சிகள் எல்லாம் இருக்கு. காட்சிகள் எல்லாத்துக்கும் ஆதாரம் ஒரே ஒரு ஸ்கிரீன் தான். அதே மாதிரி இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜீவ ஜெகத்து மொத்தத்துக்கும் ஆதாரம் வந்து பாத்தீங்கன்னா நான். இந்த நான் அப்படின்ற கான்சியஸ்னஸ்க்கு மேலதான், உணர்வுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் இருக்கு. அப்போ விதவிதமா நம்ம பார்க்கிற அநேக வஸ்துக்களை பார்க்கிறோமே, பிருத்தக் பாவம், தனித்தனியா பார்க்கிறோம். மலை வேற, சூரியன் வேற, சந்திரன் வேற, இந்த நிலம் வேற, பூமி வேற, எல்லாத்தையும் தனித்தனி. நீங்க வேற, நான் வேற, எல்லாம் வேற 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 வேறன்னு எத்தனை வெரைட்டியா பார்க்கிறோமோ. புத்தி வேற, மனசு வேற, இந்திரியங்கள் வேற, தேகம் வேற, எத்தனை வெரைட்டி வெரைட்டி வெரைட்டியா நம்ம எதையெல்லாம் பிருத்தக் பாவமா வேற வேற வேறன்னு பாக்குறோமோ, இது எல்லாம் வேற வேறையா பாக்குறதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு மேல இருக்கு. ஏகஸ்தம், ஒரே ஒரு ஏகஸ்தம்னா ஏகஸ்மின் ஆத்மனி ஸ்திதம். ஒரே ஒரு ஆத்மாக்கு மேல. ஆத்மான என்ன அர்த்தம்? நாம ரூப குணங்கள் இல்லாத வெறும் உணர்வு, வெறும் அறிவு, பார்ப்பவன். அந்த வெறும் பார்ப்பவனிடத்துல தான் இது எல்லாம் இருக்கு, நிலை பெற்று இருக்கு அப்படின்னு அனுபஷ்யதி. அனுபஷ்யத்தின்னு என்ன எடுக்கணும் சுவாமி அப்படின்னு ஆச்சாரியா சொல்றாரு. சாஸ்திர ஆச்சாரிய உபதேசத்தோ. ஃபர்ஸ்ட் வந்து ஆச்சாரியர்கிட்ட போகணும். சாஸ்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா முறையா, இப்ப வேதாந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா முறையா கேட்கணும். இந்த கேட்டு வந்து பாத்தீங்கன்னா விபாகம் பண்ணிக்கிட்டு, நான் யூடியூப்ல போய் பாக்குறோம், ஐயோ சம்ஸ்கிருதத்து மேல ஒரு பெரிய மோகம் இருக்கு, மிரண்டுறாதீங்க. என்ன, நானும் அது மாதிரி சின்ன குழந்தை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்கிருதத்தை, தர்க்கத்தை ரிஷிகேஷ்ல இருக்கும்போதெல்லாம் மிரண்டு போயிட்டேன். இப்ப என்ன ஆகி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் இந்த சப்த பிரவருத்தியில அதிகமா போய் நம்ம காணா போயிடும். வேதாந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா விசாரம் தான் வேதாந்தத்தோட பரம தாத்பரிய மொழிய. இந்த விசாரத்தை விட்டுட்டு சப்தத்துக்குள்ளார போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா சப்தஜால மகாரண்யம் சித்த பிரமதகாரணம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம பிடிச்சு போயிடும். நமக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனம் என்ன பண்ணுதுன்னா கிராமர் பக்கம் போயிடும், சப்தத்து பக்கம் போயிடும், தர்க்கத்து பக்கம் போயிடும். எதுக்கு எதுக்காக சாஸ்திரம் படிக்கணுமோ அதை விட்டுறது. சம்ஸ்கிருத பாரதியில இருக்கிற நிறைய பேர் தெரியும், டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்கிருத பிரதிஷ்டானம் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்டோட இருக்கு. பாத்தீங்க அப்படின்னா நிறைய சாதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா சிபிர் நடத்துறனே போயிடுவாங்க. அவ்வளவுதான். எதுக்கு வந்த பணி, என்ன வேலை என்ன வேலை, எதுக்கு மோட்சம் கொடுக்குமோ அந்த மோட்சத்துக்காக தான் வந்தேன். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், வேற வேற பக்கம் போயிடுறது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியத்திலிருந்து கிடைக்கிற உபதேசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த உபதேசம்? திரஷ்டா திருஷ்யத்தை பிரிச்சு பார்க்கறது தான் உபதேசம். இப்ப நம்ம 13வது சாப்டர்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியுது இல்ல? இவ்வளவுதான். இந்த ஒரு ஆச்சாரியர் மூலமா இந்த சாஸ்திரத்தை கேட்டு எவ்வளவு மத்ததுக்கு லிமிட்டோ, கொஞ்சோண்டு சம்ஸ்கிருதம் போதும், கொஞ்சோண்டு லாஜிக் போதும், இந்த புத்தியை வச்சுக்கிட்டு இதெல்லாம் திருஷ்யம், இது நான் திரஷ்டாவா இருந்து பாக்குறேன் அப்படின்னு சாஸ்திர ஆச்சாரிய உபதேசத்தக. சாஸ்திரம் ஆச்சாரியர் அவரோட உபதேசத்துல இருந்து மத்துவா அறிந்து சிரவணம் பண்றது, அதுக்கப்புறம் மெதுவா மனனத்தையும் பண்ணி, மனனத்தை பண்ணதுக்கு பிறகு ஆத்ம பிரத்யக்ஷத்வேன பஷ்யத்தை நிதித்தியாசனம் பண்ணி, அந்த நிதித்தியாசனத்தோட முடிவுல ஆத்ம பிரத்யக்ஷம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆத்மானுபூதி, நான் பார்க்கிறவன் அப்படின்றத நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகி, எவன் பார்க்கிறானோ என்ன பார்க்கிறான் அவன் அப்படின்னா இந்த நிதித்தியாசனத்தோட அகண்ட போதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நிதித்தியாசனத்தோட பரிபக்குவத்துல அகண்ட போதம், வேதாந்தத்துக்கும்
யோகத்துக்கும் இருக்கிற சின்ன டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இந்த யோகி வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்ல வந்து வேதாந்தம் கேட்காம போனா அப்படின்னா தான்ல போய் நின்றுவான், ஆத்ம அனுபூதி உண்டாகும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு பிறகு இந்த உலகம் தனியா அவன் பார்ப்பான். ஆனா நம்ம வேதாந்தத்துல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பிரம்மத்துல கல்பித்தம், தேகங்கள் அநேகம், ஆனா வந்து எல்லாத்துக்குள்ளார இருக்கிற ஆத்மா ஒண்ணு, அது பரமாத்மா அப்படின்னு பாக்குறதுனால எல்லாத்தையும் நேத்தி 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 பண்ணிக்கிட்டே போய் வந்து பாத்தீங்க அப்படின்னா தான்ல நிற்கும் போது அந்த தான் எப்படி இருக்கும்? ஆத்மைவ இதம் சர்வம். அதான் ஞானம், அகண்ட போதம் அப்படின்னு பேர். ஆத்மைவ இதம் சர்வம், இருக்கிறது எல்லாம் ஆத்மாதான். ஆத்மா கண்ணியமா வேற ஒண்ணும் இல்ல. ஆத்மாக்கு மேல இருக்கிறதெல்லாம் நாமரூப கல்பனா. நான் ஒரு ஜுவல்லர் ஷாப்ல பாக்குறேன், போனா வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் நகையா இருக்கு, ஆபரணங்கள், விதமான நகைகள் இருக்கு. என்ன பாக்குறோம்? கொஞ்சம் புத்தி வருது, நாமரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா புத்தி மெதுவா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகுது. நாமரூபத்துல இருக்கிற அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா இருக்கிறது என்னன்னா எல்லாம் தங்கம், வேற எதுவும் தேவையில்லை, எல்லாம் தங்கம் அப்படின்னு தெரிஞ்சிருது. அதே மாதிரி இந்த லோக்கத்துல நான் எதையெல்லாம் பார்க்கிறனோ இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரதத்துல மாயையினால உண்டான தோற்ற மாத்திரம். கம்மல் மூக்குத்தி அப்படின்னு எப்படி ஆபரணங்கள் நாம ரூபங்களா தெரியுதோ, வாஸ்தவம் இல்லையோ, இருக்கிறது தங்கம் தான், ஒரே ஒண்ணுதான் இருக்கோ. அப்ப கடையில வந்து ஜுவல்லர் ஷாப்ல இருக்கிற எல்லாம் என்னது? தங்கம். அதே மாதிரி இந்த மொத்த பிரபஞ்சமும் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா, நான் தான் ஆரம்பிக்கும் போது நான் தான் இருந்தேன், இப்பவும் நான் தான் இருக்கேன், இது எல்லாம் லயமானதுக்கு பிறகு நான் தான் இருப்பேன். அப்ப நடுவுல இந்த ஜெகத்து வந்துச்சு போச்சு, இதெல்லாம் நாம ரூபம், இதெல்லாம் பொய். அப்ப நான் மட்டும் தான் இருக்கின்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆத்மைவ இதம் சர்வம், ஆத்மாதான் இது எல்லாம் அப்படின்னு ஒரு அனுபூதி, அகண்ட அனுபூதி ஒருத்தருக்கு உண்டாகுது. இந்த அகண்ட அனுபூதி உண்டானதுக்கு பிறகு ததையே வச்ச இந்த ஞானத்திலிருந்து, அதிலிருந்து என்ன அர்த்தம்? அந்த அகண்டமா பார்க்கறதுல இருந்து, நான் தான் இது எல்லாமா இருக்கேன் அப்படின்னு பார்க்கறதுல இருந்து, தஸ்மாத் ஏவச்ச விஸ்தாரம், இந்த தான்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் விஸ்தாரத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு. உற்பத்தி விகாசம், விஸ்தாரம்னு என்ன அர்த்தம்? என்னிலிருந்து தான் இது எல்லாம் உண்டாயிற்று, என்னிலிருந்து தான் இவைகள் எல்லாம் விகாசத்தை விஸ்தாரத்தை அடைந்திருக்கு. இந்த உலகம் இவ்வளவு பெரிய உலகம்னு சொல்றோமே, இவ்வளவு பெரிய உலகம் எங்க இருந்து சுவாமி வந்துச்சு அப்படின்னா தூக்கத்துல இல்லைங்களே. அப்ப எங்க இருந்து வந்துச்சு? நான்ல இருந்து இந்த உலகம் மொத்தமும் வந்துச்சு. எங்க இருக்கு? நான்லயே இருக்கு. எங்க போய் லயமாகும்? நான்லயே போய் லயமாயிடும். அப்ப நான் தான் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட இருந்து தான் இது எல்லாம் விஸ்தாரத்தை அடைஞ்சிருக்கு, உற்பத்தியை விகாசத்தை அடைஞ்சிருக்கு. ஆத்மன பிராண சாந்தோக்கிய உபனிஷத்தை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர. சாந்தோக்கிய உபனிஷத்துல பூமா வித்யால இருந்து ஆச்சாரியார் கொட்டேஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஆத்மத பிராண முதல் ஸ்டெப் எங்க இருந்து வந்துச்சு? தூக்கத்துல நான் இருந்தேன், கூட என்னோட ஷேடோ ஆத்மா, நான் எனக்கு அந்நியமா வந்து மாயாவும் ஒண்ணு இல்லை, என்னோட ஷேடோ இந்த மாயா ஒன்னும் தெரியாதது. அந்த ஒன்னும் தெரியல அப்படின்றதும் நானும் சேர்ந்தவோன முதல் குழந்தை யாரு உண்டாச்சு அப்படின்னா பிராணன் உண்டாச்சா. அப்ப எங்க இருந்து இந்த பிராணன் உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மாவிலிருந்து பிராணன் உண்டாயிற்று. ஆத்மானா என்ன எடுக்கணும்? மாயைன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருப்பு பொருள் இல்லை. நான் சொல்றேன் மெஜிஷியன் இருந்து தான் கிரியேஷன் நடந்துச்சு, மேஜிக்னு தனியா சொல்ல மாட்டோம். ஏன்னா மேஜிக் வந்து பாத்தீங்கன்னா மெஜிஷியன் இல்லாம மேஜிக்கு வந்து தனி இருப்புத்தன்மை இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மால இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணஹா, பிராணன் உண்டாச்சு. பிராணன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆத்மத ஆஷா, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆஷா உண்டாச்சு. பிராணன் உண்டானதுக்கு பிறகு என்ன ஆச்சு தெரியுங்களா? பிராணனுக்கு பேர் என்ன பேரு? ஈஸ்வரன் அப்படின்னு பேர். இந்த சுத்த பிரம்மமா இருக்கிற நானும் இந்த மாயையும் சேர்ந்தோன அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈஸ்வர தத்துவம், அந்த இரண்யகர்ப்ப தத்துவம் உண்டாச்சு. உண்டான மாத்திரத்துல அந்த ஈஸ்வரனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. என்ன ஆசை அப்படின்னா அகம் பகுஸ்யாம் பிரஜாயேய, நான் பலவாக ஆவேன், பலவற்றை படைப்பேன் இல்லை,
நானே பலவாக ஆவேன் அப்படின்னு ஒரு ஆஷா வந்து பாத்தீங்கன்னா உண்டாச்சு. எங்க இருந்து ஆஷா உண்டாச்சு? ஆத்மால இருந்து ஆஷா உண்டாச்சு. அதுக்கப்புறம் ஆத்மதஹ ஸ்மர, ஆசை உண்டான மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மரணம் அப்படின்றதுக்கு அர்த்தம் சங்கல்பம். சங்கல்பம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சங்கல்பம் உண்டாச்சு. நான் கிரியேட் பண்ணுவேன், இந்த எல்லாத்தையும் படைப்பேன் அப்படின்னு ஆசைக்கு அப்புறம் சங்கல்பம் உண்டாச்சு. அதுக்கப்புறம் ஆத்மத ஆகாஷ, கிரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஆத்மால இருந்து ஆகாசம், பஞ்சபூதங்களோட சிருஷ்டி உண்டாகுது. ஆகாசம் உண்டாச்சு. ஆத்மத தேஜக, ஆத்மால இருந்து அக்னி உண்டாச்சு. ஆத்மத ஆப, அக்னியிலிருந்து வந்து பாத்தீங்க ஆத்மாவிலிருந்து ஜலம் உண்டாயிற்று. ஆத்மத ஆவிர்பாவ திரோபாவம், இந்த எல்லா ஆத்மால இருந்து தான் எல்லாம் உண்டாச்சு. ஆத்மால தான் ஆவிர்பாவம். இது எல்லாம் எங்கிருந்து தோன்றுச்சு அப்படின்னா எல்லாம் ஆத்மால தான் தோன்றுச்சு. திரோபாவம்னா எல்லாம் மறைஞ்சு போகுது. எங்க மறைஞ்சு போகுது அப்படின்னா இந்த ஆத்மாலையே மறைஞ்சு போகுது. நானுக்கு மேல இது எல்லாம் உண்டாச்சு. திரும்ப நானிலேயே வந்து பாத்தீங்கன்னா திரோபாவம்னா எல்லாம் லயத்தையும் அடைந்து விடுகிறது. அப்ப ஆத்மால இருந்து உண்டாச்சு, ஆத்மாலேயே லயத்தையும் அடைகிறது. அது மட்டும் இல்ல, ஆத்மதோ அன்னம், நம்ம சாப்பிட்ற அன்னம்லாம் எங்க இருந்து உண்டாயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ஆத்மாவிலிருந்தே அன்னம் உண்டாயிற்று அப்படின்னு வந்து சாந்தோக்கியத்துல சொல்லுது. அப்போ எல்லாம் உண்டாகுது, எல்லாம் ஆத்மாலேயே நிக்குது, எல்லா ஆத்மாலேயே லயத்தையும் அடைஞ்சு போகுது. யார் மிச்சம் இருக்கா? நான் மட்டும் தான் மிச்சம் இருக்கேன். இப்பவும் நான் தான் இருக்கேன், தூக்கத்திலையும் நான் தான், கிரியேஷனுக்கு முன்னாடியும் இந்த கிரியேஷன் முடிஞ்சு போனதுக்கு பிறகும் நான் தான் இருப்பேன். ஒரே ஒரு தத்துவம் மட்டும்தான், நான் மட்டும்தான் சத்தியம். இது ஏவம் ஆதி பிரகாரைகி, இந்த விதமாக மெத்தடாலஜி, இந்த மெத்தடாலஜி படி வந்து பாத்தீங்கன்னா விஸ்தாரத்தை அடைந்தது அப்படின்னு யதா பஷ்யத்தை, எப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதகன் பார்க்கிறானோ, ஆச்சாரியர் மூலமா கேட்டு உட்கார்ந்து, இப்ப நான் சொல்றதெல்லாம் பிராக்டிக்கல், ரொம்ப பிராக்டிக்கல். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய படிப்பு மெத்த படிச்சதெல்லாம் படிச்சிருக்கணும்னு அவசியம்லாம் இல்லை. ரொம்ப புத்திசாலியா எனக்கே மக்கா இருக்கிற எனக்கே புரியுது. அப்போ உங்களுக்கு எல்லாம் புரியாதா? நல்லா புரியும். சாதாரண வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்தான கூப்பிட்டு வந்து என்னன்னு சொன்னாவும் இது புரியும். இவ்வளவுதான் ஞானம். எங்க இருந்து வந்துச்சு இதெல்லாம்? இது எல்லாம் ஏன்ட்ட இருந்து தான் வந்துச்சு. இப்ப எங்க இருக்கு? பார்க்கிற ஏன்ட்ட தான். பார்க்கப்படுகின்றவைகள் எல்லாம் பார்க்கிற நானுக்கு மேலதான் இருக்கு. பார்க்கிறவை இல்லைன்னா பார்வைகள் இல்லாம போயிடு, காட்சிகள் இல்லை. பார்க்கிற நான் தான் இருக்கணும். அப்ப எதுக்கு மேல இருக்கு? பார்க்கிறவனுக்கு மேலதான் காட்சிகள் இருக்கு. காட்சிகள் இருக்கிறதுனால நான் பார்க்கல, பார்க்கிறவன் இருக்கிறதுனால தான் காட்சிகளுக்கு இருப்புத்தன்மை இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் எங்க போய் முடியும்? திரும்ப தூக்கத்துல என்னிடத்திலேயே லயமாயிடும். அப்ப யாரு சத்தியம்? நான் மட்டும் தான் சத்தியம். எத்தனை பேரு நான்? ஒரே நான் தான் அப்படின்னு எவன் பார்க்கிறானோ அப்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா பிரம்ம சம்பத்தியதே, அப்பொழுது பிரம்மம் அடையப்பட்டதாக ஆகிறது. பிரம்மஏவ பவதி, அவ என்ன ஆகிறான்? பிரம்ம அடையப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? அவன் பிரம்மமாகவே ஆகின்றான். அவன் தான் பிரம்மமா இருக்கான். அவன்கிட்ட இருந்துதான் இந்த உலகம் உண்டாயிற்று. திரும்ப அவனிடத்திலேயே இந்த பிரம்மம் இருக்கு. அவனிடத்திலேயே இந்த பிரம்மம் லயத்தையும் அடையுது. அவன் பிரம்மஸ்வரூபமாக ஆகின்றான். இந்த காட்சிகள், இந்த தேகத்தோட அவனுக்கு ஒட்டு உறவு இல்லை. இந்த மனசு புத்தி எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பண்றான். எதோடையும் இவனுக்கு சம்பந்தம் இல்லாம பூத்த பிருத்தக் பாவமா பாக்குறான். இவை எனக்கு வேறானவை என்று எல்லாத்தையும் பாக்குறான். அப்ப எல்லாத்தையும் வேறானதுன்னு பார்த்து இவன் தான்லயே எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுனால அந்த தான் அகண்டமா இருக்கிற பிரம்மம் ஆயிடுது. அப்ப பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகின்றான். ததா தஸ்மின்னு காலே இத்தியர்த்தக, அந்த காலத்துல அவன் பிரம்மமாகவே ஆகின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராக்டிக்கலா நம்ம டே டு லைஃப்ல பண்ண வேண்டிய. சொல்லுங்க, இந்த உலகம் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து நான் இருக்கேன்னு சொல்லிச்சா, இல்ல நீங்க இருக்கீங்க இந்த உலகம் இருக்குன்னு சொல்றோம்? இந்த தேகம் இருக்குன்னு நான் சொல்றேன்னா, இல்ல தேகம் வந்து நான் இருக்கேன்னு உங்கள்கிட்ட வந்து சொல்லிச்சா? சூரியன் இருக்கான்னு நான் சொல்றேன், நான் சூரியன் இருக்கான் அப்படின்னு,
இல்ல சூரியன் வந்து எனக்கு முன்னாடி நான் இருக்கேன்பா அப்படின்னு ஏதாவது சொல்லிச்சேன். இந்த உலகத்துல இருக்கிறது ஏதாவது வந்து நான் இருக்கேன்னு எதுவும் சொல்லலை. நான் இருக்கிறதுனால தான் நான் தான் சொல்றேன் இது எல்லாம் இருக்கு அப்படின்னு. ஆப்ஜெக்ட் எல்லாம் இருக்குன்னு சொல்றதுக்கு நான் தான் இருக்கேன்னு ஒழிய வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா இவ எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லவில்லை. ஏன் அப்படின்னா இது எல்லாம் ஜடம், எல்லாம் ஜடம் சொல்ல முடியாது. இந்த ஜடத்தை அறியக்கூடியவன் நான் மட்டும்தான் சேத்தனம், சைத்தன்யம், உணர்வா இருக்க. இதை நல்லா புரிஞ்சுக்கும். இதோட அடுத்த ஸ்லோகத்துக்கு 31வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார் ஆச்சாரியர். ஒரு அவதாரிக்கா இருக்கு. ஏகஸ்ய ஆத்மனக. இப்ப எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு இந்த இப்ப நான் கேட்கிற கேள்வி, ஆச்சாரியர் கேட்கிற கேள்வி நமக்கு எல்லாம் டவுட் வந்துடும். ஏகஸ்ய ஆத்மனக சர்வ தேகாத்மத்துவே. ஒரே ஒரு ஆத்மா தான் எல்லா தேகங்களிலும் ஆத்மாவா இருக்கு அப்படின்னா, இந்த நான் அப்படின்றதுதான் எல்லாத்துக்குள்ளாரையும் நானா இருக்கேன் அப்படின்னா என்ன ஆகும்? தத்து தோஷ சம்பந்தே பிராப்தே. அப்ப எல்லா தேகத்துல இருக்கிற தோஷங்களும் இந்த ஒரு நாளுக்கு சம்பவிக்குமா? சங்க தோஷம்னு ஒண்ணு சொல்றோம்ல. அப்ப எல்லா தேகத்திலையும் ஒரே நான் தான் இருக்கு அப்படின்னா எல்லா தேகத்தோட தோஷங்களும் இந்த ஆத்மாவுக்கு பிராப்தியாகுமே, சம்பந்தத்தினால பிராப்தியாகும் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா இது உச்சியதே, இதம் உச்சியதே. அதுக்கு பரிகாரம் பண்றதுக்காக இந்த ஸ்லோகம் சொல்லப்படுது. ஒரே நான் தான் எல்லாத்திலையும் இருக்கு அப்படின்னா இந்த நானுக்கு சங்கதோஷம் வரும். அப்படி கேள்வி கேட்டா ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார் 31வது ஸ்லோகம். அநாதித்வாத் நிர்குணத்வாத், அநாதித்வாத் நிர்குணத்வாத் பரமாத்மாயமவ்யயः, பரமாத்மாயமவ்யயः ஷரீரஸ்தோபி கௌந்தேய, ஷரீரஸ்தோபி கௌந்தேய ந கரோதி ந லிப்யதே, ந கரோதி ந லிப்யதே. அநாதித்வாத் நிர்குணத்வாத் பரமாத்மாயமவ்யயः ஷரீரஸ்தோபி கௌந்தேய ந கரோதி ந லிப்யதே. இந்த பரமாத்மா எப்போ இந்த நான்ற பரமாத்மா தேகத்தோடு சம்பந்தப்பட்ட ஜீவாத்மா ஆயிடுறான். ஒரே ஆள் தான், ஒரே ஆள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேகத்தோடு சம்பந்தப்பட்டா ஜீவாத்மா. நான் இந்த தேகம் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட் பண்ணி தனியானானா அவன் பரமாத்மா. இந்த ஜீவாத்மா பரமாத்மான்றது வாஸ்தவமானு கேட்டீங்கன்னா வாஸ்தவத்துல பரமாத்மா ஜீவாத்மாவா ஆகவே இல்லை. ஒரு மோகம், வெறும் கல்பனா, அவ்வளவுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பரமாத்மா எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அநாதித்வாத். இந்த நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து யோசிங்க, நல்லா உட்கார்ந்து யோசிங்க. இந்த நானுக்கு வந்து ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, அடிமுடி காணாதவர். நம்ம சொல்றோம்ல சுயஞ்சோதி. நம்ம சிவபெருமான வந்து திருவண்ணாமலையில வந்து பிரம்மாவும் விஷ்ணுவும் ஆதியும் அந்தமும் பார்க்கறதுக்காக பிரம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா புறா வேஷத்துல வந்து பாத்தீங்கன்னா மேல் நோக்கி போனார். விஷ்ணு பகவான் வந்து பாத்தீங்கன்னா வராக அவதாரம் பன்றி மாதிரி எடுத்துக்கிட்டு கீழ் நோக்கி போனார். ரெண்டு பேத்தாலையும் வந்து பாத்தீங்கன்னா ஆதியும் அந்தமும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்ற கதையெல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா. லிங்கோத்பவர் அப்படின்னு எல்லா சிவன் கோயிலே சிவனுக்கு பின்பக்கம் லிங்கோத்பவர்னு ஒண்ணு இருக்கும். அந்த லிங்கோத்பவர் வந்து பாத்தீங்கன்னா இதுதான், இந்த தத்துவம் தான். அப்ப கண்டுபிடிக்க முடிச்சுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டுபிடிக்க முடியல. இப்ப உங்களால வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இருந்துகிட்டு உங்க மனசால இந்த நானை பத்தி யோசிங்க பார்க்கலாம். இந்த மனசால நானை பத்தி யோசிச்சிங்க அப்படின்னா ஆதி தெரியவே தெரியும். இந்த நான் எங்க இருந்து ஸ்டார்டிங் ஆகுது அப்படின்னு, இந்த நானை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்க கொஞ்சம் கண்ணை மூடி இருந்து இந்த நான் எங்க இருந்து உண்டாகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் தெரியவே தெரியாது. இந்த மனசால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட பிடிக்கவே முடியாது. மனசுதான் விஷ்ணு, மனசால பிடிக்க முடியாது. சரி, இது எங்கேயாவது முடியுதான்னு பார்க்கலாமா? இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது முடியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா எங்க முடியுதுன்னு தெரியாது, ஆதியும் தெரியாது அந்தமும் தெரியாது. இந்த நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இல்லை எண்டு பாயிண்ட்டும் இல்லை. நான் சதா ஏக்க ரூபமா இருக்கு. அதனால இது இந்த நானுக்கு என்ன பேர் அப்படின்னா அனாதி அப்படின்னு பேர்.
அனாதித்வாத், இந்த பிரம்மம் சொல்லக்கூடிய நான், இந்த பிரம்மம்னு சொல்லக்கூடிய நான் வந்து பாத்தீங்கன்னா ஆதி இல்லாதது, ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லை. எதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லையோ அதுக்கு எண்டு பாயிண்ட்டும் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கும் இல்லை எண்டும் இல்லாதது வந்து பாத்தீங்கன்னா அனாதித்வாத். அது மட்டும் இல்லை, இந்த நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு குணங்களை ஏத்தி வைக்கலாமா? அது குட்டையா, நெட்டையா, சிவப்பா, வெள்ளையா, லீனா இருக்குமா, குண்டா இருக்குமா, கர்லிங் ஹேர் இருக்குமா, இல்ல நல்லா லாங் ஹேர் இருக்குமா, என்ன ஏதாவது ஒரு குணத்தை ஏத்தி வைக்கலாமா? கருணை உள்ளது, நல்ல இல்ல கோபம் உள்ளது, எதையாவது ஏத்தி வைக்கலாமான்னா எந்த குணங்களும் இந்த நானுக்கு மேல இல்லை. நான் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா பியூர் கான்சியஸ்னஸ் கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னா நான் என்னன்னா ஒன்னும் விளங்கவே விளங்காது, பிடிக்கவே முடியாது. ஏன்னா எந்த ஒரு குணங்களும் இல்லாதது. நான் தான் உங்களுக்கு சொன்னல, நானை பத்தி நீங்க எழுதுனீங்கன்னா எழுதவே முடியாது. பேனாவை எடுத்துக்கிட்டு நானை பத்தி எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களால ஒரு வார்த்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா நானுக்கு மேல எழுத முடியாது. ஏன்னா எந்த குணங்களும் அதனிடத்துல இல்லை. நீங்க எதை எழுத ஆரம்பிச்சாலும் நானுக்கு அந்நியமா இருக்கிற உபாதிகளை தான் நம்ம எழுத முடியும், பேச முடிய நானை பத்தி வந்து பாத்தீங்கன்னா பேச முடியாது. ஏன் அப்படின்னா நிர்குணத்வாத், அதுக்கு குணங்களே இல்லை. அது மட்டும் இல்ல, அப்படிப்பட்ட அந்த பரமாத்மா அயம் பரமாத்மா, பரமாத்மா அயம் அவ்யய, அயம் பரமாத்மா, இந்த பரமாத்மா அனாதியா நிர்குணமா இருக்கிற இந்த பரமாத்மா. இந்தன்ற வார்த்தைய சொல்லுது நான், நெஞ்சில கை வச்சு நம்ம சொல்றோம்ல நான். அப்ப பரமாத்மா எங்கேயோ இல்ல, நான் 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 சொல்லிக்கிட்டே இருக்கமே. அயமாத்மா பிரம்மன்ற வார்த்தையும் மாண்டுக்கியத்துல தான் சொல்லுது. மாண்டுக்கியத்துல அயமாத்மா பிரம்ம அப்படின்னு மகா வாக்கியம் இருக்கு. இந்த ஆத்மா, என் நெஞ்ச கை வச்சு நான் சொல்றேன், இந்த ஆத்மா இதுதான் பிரம்மம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பரமாத்மா, நான் சொல்லக்கூடிய அந்த பரமாத்மா எப்படிப்பட்டவர்னா அவ்யய, அப்படின்னா வியம் ஆகாதவர், தேய்வு நாசம் இல்லாதவர். தேஞ்சு போய் ஒரு காலத்துல இல்லாம போற மாதிரி பரமாத்மா நாசம் இல்லாதவர். அவர் எங்க இருக்கார் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மபுரம், இந்த ஹிருதயத்திலேயே, எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் இருக்கார். அகமாத்மா குடாகேஷக சர்வபூத ஆசயஸ்திதா. 10:20 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே 10:20 படிச்சிருக்கோம். 10:20 கிருஷ்ண பரமாத்மா சொல்லும் போதே சொல்றார், அகமாத்மா குடாகேஷயே, குடாகேஷனே அர்ஜுனா, நான் எல்லா பூதங்களோட சகல ஜீவராசிகளோட ஹிருதயத்துல நான் ஆத்மாவாயிருக்கின்றேன். அப்ப அந்த பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கார் அப்படின்னா எல்லாத்தோட ஹிருதயத்துல இருக்கார். ஹிருதயம் எங்க இருக்கு? இந்த சரீரத்துல இருக்கு. அதான் இங்க சொல்லுது, ஷரீரஸ்தோபி கௌந்தேய, ஹே கௌந்தேயனே, இந்த பரமாத்மா எங்க இருக்கார் அப்படின்னா ஷரீரஸ்தோபி, சரீரத்திலேயே இருந்தாலும் கூட, சரீரத்திலேயே இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா ந கரோதி ந லிப்யதே, எந்த ஒரு கர்மங்களையும் பரமாத்மா செய்வதே இல்லை. ஏன்? பரமாத்மா க்ஷேத்திரஜன், ஏற்கனவே 2வது ஸ்லோகத்துல பார்த்துட்டோம். க்ஷேத்திரஜம் சாப்பி மாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரத. அப்ப பரமாத்மா என்னவா இருக்காருன்னா பார்ப்பவனா உள்ள இருக்கார். பார்ப்பவனா தான் இருக்கார் ஒழிய காரியங்களை செய்கிறவரா அவர் இல்லை. யாரு காரியங்கள் பண்றா? பிரகிருதே கிரியமானானி சொல்லியாச்சு. பிரகிருதி தான் எல்லா கர்மங்களையும் பண்ணுது. பரமாத்மா, பரமாத்மா வெறும் பார்ப்பவனா, நானா பார்ப்பவரா இருக்கார். அதனால அவர் வந்து பாத்தீங்கன்னா ந கரோத்தி, எந்த காரியங்களையும் அவர் செய்வதில்லை. அவர் செய்யாததுனால எந்த ஒரு புண்ணிய பாப்பங்களோடையும் அவர் ஒட்டுவதில்லை. அவரை வந்து பாத்தீங்கன்னா புண்ணியமும் பாப்பமும் அவரை ஒட்டுவதே இல்லை. பார்ப்பவன் பார்ப்பவனா இருக்கார். அதனால புண்ணிய பாப்பங்களோடு எந்த ஒட்டு உறவு, எந்த சம்பந்தமும் இருப்பதில்லை சொல்லியாச்சு. பாஷ்யத்துல ஆச்சாரியர் சொல்றார் அநாதித்வாத். அநாதித்வாத்னு என்ன சுவாமி அர்த்தம்? அநாதேகே பாவக. அநாதினா ஆதி இல்லாத பாவம். அநாதியோட தன்மைக்கு பேரு அநாதித்வம் அப்படின்னு பேரு. அநாதி தன்மை. அநாதினா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா, ஆதினா ஆதினா என்ன? ஆதினா காரணம். அப்ப நமக்கு எல்லாத்துக்கும் ஆதி இருக்கா? நமக்கு இருக்கா இல்ல நம்ம தேகத்துக்கு இருக்கா? நம்ம தேகத்துக்கு எல்லாம் ஆதி இருக்கு, டேட் ஆஃப் பர்த். ஏன் ஆதி இருக்கு? யார் ஆதி? அப்பா அம்மா. அப்பா சரீரம், அம்மா சரீரம், 2 சரீரம் தான் இந்த சரீரத்துக்கு
ஆதி காரணமா இருந்துச்சு. அப்போ ஆதி இருக்கிறது எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதிகி காரணம் தத எஸ்ய ந அஸ்தி தது அனாதி. ஆதின்னு சொல்லக்கூடிய காரணம் எதற்கு இல்லையோ அதுக்கு பேரு அனாதின்னு பேரு. அப்ப டேட் ஆஃப் பர்த் எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தேகத்துக்கு தான் டேட் ஆஃப் பர்த் இருக்கு. வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் இல்ல. உட்கார்ந்து யோசிச்சீங்கன்னா தெரியும், எங்கேயும் ஸ்டார்டிங் பாயிண்டே தெரியாது. அது நித்திய பிரவாகம். அது நான்றது நித்திய பிரவாகமா இருக்கிறது. நான் 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 ஒரே உணர்வா இருக்கு. எங்கேயுமே நீங்க வந்து ஆரம்பம் முடிவு பார்க்கவே முடியாது. ஆனா இந்த தேகம் ஆரம்பிக்குது, முடியுது. காலையில வேக்கப் ஆகும்போது ஸ்டார்ட் ஆகுது, ராத்திரி லாஸ்ட் தாட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சரீரம் இல்லாம போகுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சரீரம் தோன்றி தோன்றி மறையுது. இந்த ஜெகத்து எல்லாம் தோன்றி தோன்றி மறையுது. அப்ப இந்த ஜெகத்து எல்லாத்துக்கும் ஆதியும் அந்தமும் இருக்கு. மொத்த 24 தத்துவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆதி அந்தம் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த நானுக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. அப்போ ஆதி இல்லாததுனால இதுக்கு பேரு அனாதி அப்படின்னு பேரு. எதுகி ஆதிமத்து. ஆச்சாரியர் சொல்றார், எது ஆதியை உடையதோ, எது ஆதியை உடையதோ தத்து ஸ்வேன ஆத்மனா வியேதி. அது மெதுவா தன்னாலேயே தேஞ்சு 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 என்ன ஆயிடும், இல்லாம போயிடும், நஷ்டத்தை அடைஞ்சு விடும். வியேதி அப்படின்னா வியத்தை அடைந்து விடும், நஷ்டமாகி போகும், நாசமாகி போகும். ஆனா அயம் தூ, ஆனா இந்த ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா ஆதி இல்லாததுனால என்ன இருக்கு, அனாதித்வாத், அனாதியா இருக்கிறதுனால நிரவயவத்வாத், அவயவங்கள் இல்லை. இந்த நானுக்கு அவயவங்கள் இருக்கா அப்படின்னா அவயவங்கள் இல்ல. எந்த ஒரு தலை கை காலு மூக்கு வாயின்னு இந்த தேகத்துக்கு தான் இருக்க ஒழிய இந்த ஆத்மான்ற அந்த நான் அப்படின்ற அந்த உணர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா கை காலு தலை மூக்கு வாய் எதுவுமே இல்லை, நிரவயவம். அப்ப பிறக்கவும் இல்லை, ஆதியும் இல்லை, அதே மாதிரி அவயவங்களும் இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது கிருத்துவான வியத்தி. அதனால இது வந்து பாத்தீங்கன்னா நஷ்டமாகிறது இல்லை. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பேன்கிரியாஸ் ப்ராப்ளம், இன்சுலின் சரியா வந்து பாத்தீங்கன்னா சுரக்க மாட்டேங்குது, அதனால சுகரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும், மெட்டஃபார்மின் சாப்பிட்டு 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 கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும், கிட்னி ஃபெயிலியர் ஆகும், அதுக்கப்புறம் ஹார்ட் ஃபெயிலியர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் வரும், சுவாமி போயிட்டார் அப்படின்னு. அப்ப ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகத்துக்கு கிட்னி இருக்கு, தேகத்துக்கு ஹார்ட் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா தேஞ்சு 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 ஒரு நாள் ஃபெயிலியர் ஆயிடும். இந்த ஆத்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்னியும் இல்லை, ஹார்ட்டும் இல்லை, ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்போ வந்து மரணம் சம்பவிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி மரணம் சம்பவிக்கும், அது நிரவயமாச்சே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாசம் இல்லை. தேகம் அவயவங்களை உடையது. இந்த தேகத்துக்கு ஏதாவது நடக்கும், கண்டிப்பா இல்லாம போயிடும். அந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா அனாதி, அனாதியா இருக்கிறதுனாலேயே நிரவயவம், நிரவயவமா இருக்கிறதுனாலேயே அவயவம் இல்லாத காரணத்தினாலேயே நாசம் இல்லாதது, அவ்யயம் சொல்லியாச்சு. ததா நிர்குணத்துவா. ஆச்சரிய அடுத்த லட்சணம் சொல்றாரு, அது போலவே நிர்குணமா இருக்கிறது. நிர்குணம்னு என்ன அர்த்தம், குணங்கள் இல்லாதது. குணங்கள் இல்லாதது நிர்குணம். சகுனே சகுனோகி குண வியாத் வியதி. எது சகுனமா இருக்கோ, அவரு நல்லா இருந்தாருங்க, இப்ப கெட்டு போயிட்டாருங்க, அவர் நல்லா இருந்தார், ஒடிஞ்சு போயிட்டார், நொடிஞ்சு போயிட்டார் அப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்றோம். நல்ல செல்வந்தரா இருந்தார், நல்ல பேர் புகழுமா இருந்தாங்க, ஒரு காலத்துல எல்லாம் போச்சு. இப்போ பாவம் ராஜ ஃபேமிலி அது. ஆனா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் இழந்துட்டாங்க. இப்ப சாதாரண அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு கிளர்க்கு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இருந்த குடும்பம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா குணம் நஷ்டமாச்சு அப்படின்னா ஒரு பக்கம் நாசம் ஆயிடும். அப்ப குணநாசத்தினால வந்து பாத்தீங்கன்னா வஸ்து நாசம் நடக்குது. ஆனா இந்த பிரம்மம் எப்படிப்பட்டதுன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, சகுனோகி குணவியா. எது சகுனமா இருக்கோ அந்த குணம். இப்ப என்ன பார்த்தோன்னு சதானந்தா அப்பப்போ, சாமி நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சாமி இருந்தீங்க, நல்லா தேஜஸ்வியா நல்லா குண்டு குண்டா இருந்தீங்களே சாமி. ஆமா, மெதுவா மெதுவா இந்த சுகர் என்ன பண்ணிடுச்சு, மெதுவா 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 ஐஸ்வர்யத்தை எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் அப்படியே டொக்கு விழுந்த கண்ணை மாதிரி ஆகி போச்சு. கண்ணெல்லாம் டொக்கு விழுந்து போச்சு, கண்ணந்தோட டொக்கு விழுந்து போச்சு, இருக்கிற ஃப்ரெஷ் எல்லாம் போச்சு. 43 கிலோக்கு வந்தாச்சு. மெதுவா மெதுவா கம்மியாயி கம்மியாயி கம்மியாயி. ஏன், இந்த அவயவம் இருக்குல்ல, இந்த தேகம் இருக்குல்ல, குணம் இருக்குல்ல. அப்ப குணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல என்ன ஆகும்,
மெதுவா 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 நாசமாயி ஒரு நாள் டும் டும் டக் ஆயிரும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் குணத்தோடு இருக்கோ அந்த குணம் நாசமாகிறது மூலமா அந்த வஸ்துவே நாசத்தை அடைந்து விடும். ஆனால் அயம் தூ, இந்த ஆத்மாவோ எப்படிப்பட்டது? நிர்குணத்வாத், நிர்குணமா இருக்கிறதுனால இது குண்டாவும் இல்லை, ஒல்லியாவும் இல்லை, இது சிகப்பாவும் இல்லை, கருப்பாவும் இல்லை, இது எந்த குணங்களும் இல்லை, சரீரம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்ப இது எப்படி நஷ்டத்தை அடையும்? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வியம் என்ற நாசம் சம்பவிக்காது. அதனால பரமாத்மா அயம் அவ்யயா. அதனால இந்த பரமாத்மான்னு சொல்லக்கூடிய நான் இருக்கே, இந்த பரமாத்மான்னு சொல்லக்கூடிய இந்த க்ஷேத்திரஜன் பார்ப்பவன் இருக்கானே, இவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்யயா. அவ்யயம்னு என்ன அர்த்தம்? ந அஸ்ய வியயோ வித்யதே. இந்த பரமாத்மாக்கு நாசம் என்பது வந்து பாத்தீங்கன்னா இருப்பதில்லை. ஏன்? பிறக்கல, ஏன் அவயவம் இல்லை, ஏன் குணம் இல்லை. அப்ப குணம் இல்லாததுனால, அவயவம் இல்லாததுனால, பிறக்காததுனால இவருக்கு மரணமும் இல்லை. இந்த நான் சதா இருந்துகிட்டு இருக்கு, பிறக்கல இறக்கல, ஆனா சதா இருந்துகிட்டு இருக்கு. இந்த நானுக்கு மேலதான் அநேக தேகங்கள், இந்த மொத்த ஜெகத்தும் வருது போகுது, வந்து வந்து போயிட்டு இருக்கு. வாஸ்தவத்தில் இந்த நான் சதா ஏக்கரூபமா நாசம் இல்லாம நித்தியமா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். எத ஏவம் அத்தக, எந்த காரணத்தினால் இவ்வாறோ அந்த காரணத்தினால் சரீரஸ்தக அபி, இந்த ஆத்மா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சரீரத்தில் இருந்தாலும் கூட. அப்ப ஆத்மா சரீரத்துல இருக்கா சாமி அப்படின்னு கேட்டா ஆச்சாரியர் சொல்றாரு, சரீரஸ்தோ அப்படின்னு என்ன அர்த்தம்? சரீரேஷு ஆத்மனக உபலப்தி பவதி. இந்த சரீரத்துலதான் முதல் அறிவு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆத்மா அறிவு எங்க உண்டாகுது? இந்த சரீரத்துலதான் உண்டாகுது. ஆனா வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, நேர்த்தி பண்ணதுக்கு பிறகு இவன் என்ன ஆகுறான்? மெதுவா 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 இந்த சரீரத்தை, முதல் அறிவு சரீரத்துக்குள்ளார அனுபவம், பிரம்மபுரம்னு அதனால்தான் பேரு. இந்த பிரம்மபுரமா இருக்கிற இந்த சரீரத்துல ஹிருதயத்துல ஆத்மானுபூதி உண்டானதுக்கு பிறகு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது அறிவு உண்டாகும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நானுக்கு மேலதான் எல்லா தேகங்களும் இருக்கின்ற அறிவு உண்டாகும். ஃபர்ஸ்ட் தேகத்துள்ளார நான் இருக்கேன்ற அறிவு, இரண்டாவது நானுக்கு மேலதான் இந்த மொத்த தேகங்களும் ஜெகத்தும் இருக்குன்னு இரண்டாவது அறிவு, அதுக்கப்புறம் மூணாவது அறிவு நான் மட்டும்தான் இருக்கேன், இந்த ஜீவ ஜெகத்து எதுவுமே இல்லை, இது வெறும் கல்பனா அப்படின்னு மூணாவது அறிவு, அஜாதவாதம் அப்படின்னு மூணாவதுக்கு போயிடும். அப்ப முதல்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து அறிவு உண்டாகுது? ஆத்ம ஞானம் எங்க உண்டாகணும் தன்னை பத்தி அப்படின்னா, சரீரத்துலதான் நான் இருக்கேன், சரீரத்துலதான் எனக்கு அனுபவம் உண்டாகுது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சரீரஸ்தக அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நான் வந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே சைமல்டேனியஸா இப்ப உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே ஒரு க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா, நான் இப்ப என்னை பத்தி பேசும்போது நான் வந்து ஆப்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். பரமஹம்சானந்தா வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு எங்க இருந்து நான் பாக்குறேன்? இதே தேகத்துல இருந்து. அப்ப தேகத்துல இருந்தே தேகம் பண்ற காரியத்தை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஆப்ஜெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்ப எங்க இருந்து நான் எங்க இருக்கேன்? தேகத்துல இருக்கேன். அப்ப தேகத்துல இருந்து தேகத்துக்கு அந்நியமா தேகத்துல இருந்துகிட்டு தேகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்படி பார்த்துட்டு இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா சரீரஸ்தக உச்சியத்தை, இந்த ஆத்மாவை நம்ம என்ன சொல்றோம்? சரீரத்துல இருக்கிறவன் அப்படின்னு சொல்றோம். சரீரத்துல இருக்கிற இந்த ஆத்மா என்ன பண்ணுது? ததா ந கரோதி, சரீரத்திலேயே இருந்தாலும் அது எந்த ஒரு காரியத்தையும் செய்வதில்லை. இந்த வாக்கு பேசிக்கிட்டு இருக்கு, நான் பண்ணல. யாரோ பரமஹம்சானந்தான்னு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான், நான் யாரு? நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த வாக்கு என்னெல்லாம் பேசுதோ அதை எல்லாத்தையும் நான் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கேன். கேமரால பாக்குறேன், யாரோ ஒருத்தன் தாடியும் கொண்டையும் வச்சுக்கிட்டு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கானே, யார் அவன் அப்படின்னு பாக்குறேன். ஏதோ பேசிட்டு இருக்கானே அவன் பாட்டுக்கு அப்படின்னு பாக்குறேன். நான் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே இந்த வாக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன ப்ரோக்ராம் செட் பண்ணி வச்சிருக்கோ, இந்த ஜீவனுக்கு இந்த சரீரத்துக்கு என்ன ப்ரோக்ராம் செட் பண்ணி வச்சிருக்கோ அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த சரீரத்துல வந்து பாத்தீங்கன்னா காரியம் நடந்துட்டு இருக்கு. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் இந்த பேசுறதையோ இந்த சரீரம் பண்ற சேஷ்டைகளை எல்லாத்தையும் கண்ணை விரிச்சு வாயை அசைச்சு கையெல்லாம் ஆட்டி பேசுற இந்த உருவத்தை வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப நான் யாரு? நான் பார்க்கிறவன். நான் இந்த சரீரத்திலேயே இருந்துகிட்டு இந்த சரீரம் பண்ற எல்லாத்தையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் செய்பவன் இல்லை. இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா எந்த கர்மத்தையும் பண்றதுல ந கரோதி தது அக்கரணாத்தியேவ,
தது பலேன ந லிப்பியதே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நாம் பண்ணவே இல்லை, அப்ப பண்ணாத கர்மத்துக்கு நான் எப்படி பலன் அனுபவிக்க முடியும்? அப்ப நான் இந்த கர்மங்களை எதையுமே பண்றது இல்லை, அதனால இதனால உண்டாகக்கூடிய பலன்களோடையும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ந லிப்பியதே, ஒட்டுவதில்லை, சம்பந்தப்படுவதில்லை. அப்ப கர்த்தாவா நான் இருந்தா தானே இந்த இந்த கர்மத்தோட பலன்கள் எனக்கு சேரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் கர்த்தா இல்லை, அதனால இந்த கர்மம் வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலன்களோடு எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ந லிப்பியதே, ஒட்டுவதில்லை நான். ஆச்சாரிய சொல்ற யோகி கர்த்தா, எவன் கர்த்தாவா இருக்கானோ ச கர்ம பலேன லிப்பியதே, எவன் கர்த்தாவா இருக்கானோ அவன்தான் அந்த கர்ம பலன்களோடு வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தத்தை அடைகின்றான். லிப்பியதே அப்படின்னா ஒட்டுகின்றான். அயம் து, ஆனா இந்த ஆத்மா எப்படிப்பட்டது? இந்த ஆத்மா பார்ப்பது, வெறும் பார்ப்பவன், பார்வையாளன் மட்டும்தான். அதனால அகர்த்தா, நான் வந்து பாத்தீங்கன்னா காரியங்களை பண்றதில்ல. யாரு காரியம் பண்றா? போன ஸ்லோகத்திலேயே சொல்லிட்டோம், பிரகிருதே கிரியமானானி சர்வாணி கர்மாணி அப்படின்னு கிரியமானானின்னு பார்த்துட்டோம். எல்லா கர்மங்களையும் யார் பண்றா? பிரகிருதி பண்ணுது, நான் பண்ணல. 3 குணங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப எனக்கு வந்து நல்லா சத்துவ குணம் போயிட்டு இருக்கு, அதனால வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ரொம்ப நல்லா விசாரம் போயிட்டு இருக்கு. எனக்கு இப்போ சத்துவ குணமா இல்ல இந்த மனசு புத்தி வாக்குக்கு சத்துவ குணமா? வாக்கு மனசு புத்திக்கு தான் சத்துவ குணம், நான் நிர்குணம். அப்ப நிர்குணமா இருக்கிறதுனால நான் காரியம் பண்ணல, நான் பிரகாசிக்கிறேன், நான் பார்க்கிறேன். அப்ப காரியம் நடக்கிறதெல்லாம் வாக்குலையும் மனசுலையும் புத்தியிலையும் காரியம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அகர்த்தா, நான் அகர்த்தாவா இருக்க. அதோ ந பலேன லிப்பியதே இத்தியர்த்தக. அதனால இந்த சரீரத்துல நடக்கிற எந்த கர்மத்துக்கும் நான் சம்பந்தம் இல்லாதவன். என்னோட வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆகாசம், இந்த சரீரத்துக்கும் ஆகாசத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எதுவும் இல்லை. எங்க இருக்கு இந்த சரீரங்கள் எல்லாம்? ஆகாசத்துக்கு மேலதான் இருக்கு. அப்ப ஆகாசத்துக்கு மேலேயே இந்த சரீரங்கள் இருந்தாலும் இந்த சரீரங்களோட கர்மத்தோட இந்த ஆகாசத்துக்கு எப்படி சம்பந்தம் இல்லையோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரத்துக்குள்ளாரையே நான் இருந்தாலும் எனக்கு இந்த சரீரத்தோட எந்த கர்மத்தோடையும் பலன்களோடையும் சம்பந்தம் இல்லை. அது மட்டும் இல்ல, ககப்புனக தேகேஷு கரோத்தி லிப்பியதே. ரொம்ப அற்புதமான பாஷ்யம். இதுல இருந்து ஹைலைட் பண்ணி, யாருக்காவது கேள்வி வரும், இதுல இருந்து ஹைலைட் பண்ணி முக்கியமான ககப்புனக தேகேஷு கரோத்தி லிப்பியதே. உடனே கேள்வி பூர்வபக்ஷி கேட்கிறான், அப்போ இந்த தேகத்துல இருக்கிற சாமி நீங்க கேட்கலாம், யாரும் கேட்குறீங்க சாமி, அப்போ நீங்க பாடம் நீங்க படிச்சு கொடுக்கல, நீங்க பாக்குறீங்க அப்படின்னா யாரு படிச்சு கொடுக்குறா? யாரு இதெல்லாம் காரியங்கள்லாம் தேகத்துல இருந்துகிட்டு யாரு காரியம் பண்றா? ககப்புனக தேகேஷு கரோத்தி, எவன் இந்த தேகத்துல இருந்துகிட்டு எல்லா வேலையும் பண்றான், எவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல இருந்துகிட்டு கர்ம பலன்களோட பந்தப்படுறான், ஒட்டுகின்றான், சம்பந்தப்படுறான் அப்படின்னு கேட்டா லிப்பியதேச்ச. எதி தாவத் அந்நியக பரமாத்மனோ தேகி, ஒருவேளை வந்து தேகத்துல பரமாத்மாக்கு அந்நியமா வேற ஒருத்தன் தேகத்துல வாசம் பண்றவன் இருக்கிறான் அப்படின்னா கரோத்தி லிப்பியதேச்ச, அவன் தான் இந்த தேகத்துல பரமாத்மாக்கு அந்நியமா ஒருத்தன் இருந்துகிட்டு அவன் தான் பண்றான், அவன் தான் கர்ம பலனை போகம் பண்றான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ச தத இதம் அனுப்ப பண்ண அப்படி சொன்னீங்கன்னா இது பொருந்தாது. என்ன பொருந்தாது அப்படின்னா, 2வது ஸ்லோகத்துல பகவான் சொல்லியிருக்காருல்ல, என்ன சொல்லியிருக்காரு? உக்தம் க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ ஏக்கத்துவம். தேகத்தில் இருக்கிற ஆத்மாவும் அந்த பிரம்மமும் ஒண்ணுன்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரனும் ஒண்ணுன்ற ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்குல்ல, க்ஷேத்திரஜ்ஞம் சாப்பி மாம் வித்தி சர்வ க்ஷேத்திரேஷு பாரத அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லிச்சு. அது பொருந்தாம போயிடும். தேகத்துல வந்து நான் தான் இருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்ற, எல்லா தேகத்திலையும் அறிபவனாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பகவான் சொல்றாரே, அது பொருந்தாம போயிடுமே. அப்ப தேகத்துல வந்து பரமாத்மா தான் இருக்கார், பரமாத்மாக்கு அந்நியமா வேற ஒருத்தர் இல்லை. அப்ப யார் இந்த தேகத்துல கர்மத்தை பண்றா? பரமாத்மா கர்மம் பண்ணலன்னு சொல்லிட்டீங்க, ந கரோதி ந லிப்பியதே அப்படின்னு. அப்ப உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் தானே இருக்கார், பரமாத்மா தான் இருக்கார். அப்ப 2வது பர்சன் தேகின்னு ஒரு 2வது பர்சன் இல்லாததுனால அப்ப யாரு கர்மாவை பண்றா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்கிறார். கேட்ட மாத்திரத்துல ஆச்சாரியர் பாஷ்யத்துல சொல்றார், அத ந அஸ்தி ஈஸ்வராத் அந்யோதி. மனசுல நல்லா புரிஞ்சுங்க,
ஈஸ்வரனுக்கு அந்நியமா இந்த தேகத்துல ஆத்மான்னு ஒருத்தர் இல்லை. ஈஸ்வரனுக்கு அந்நியமா இந்த தேகத்துல ஆத்மானா நான் அப்படின்னு ஒருத்தர் இல்லவே இல்லை. வாஸ்தவத்தை இருக்கிறது ஒரே நான் தான், ஒரே ஈஸ்வரன் தான். எல்லா தேகங்கள்லையும் பாத்தீங்க அப்படின்னா ஆத்மாவா இருக்கார். தேகி கக கரோதி லிப்பியதே சைதி வாச்சியம். அப்போ என்ன சொல்ல வேண்டி இருக்கும் அப்படின்னா, அப்போ அந்த உள்ள இருக்கிறது எல்லாம் ஒரே ஈஸ்வரன் அப்படின்னா, ஈஸ்வரன் எந்த கர்மத்தையும் பண்றதில்லை, எந்த போகத்தையும் பண்றதில்லை அப்படின்னா, அப்ப நம்ம கண்டிப்பா என்ன சொல்லணும்? கக கரோதி லிப்பியதே. யாரு பண்றா, யாரு பாத்தீங்கன்னா பந்தப்படுறா. கர்மத்தை யாரு பண்றா, கர்ம பலனோட யாரு பந்தப்படுறாங்க அப்படின்னு இது வாச்சியம். கண்டிப்பா இது சொல்லப்பட வேண்டும். அப்ப சித்தாந்தத்துல ரொம்ப முக்கியமானது, பகவான் தான் உள்ள எல்லா தேகத்திலையும் இருக்கார் அப்படின்னா, அந்த பகவான் எந்த கர்மத்தையும் பண்றதும் இல்லை, கர்ம பலனை அனுபவிக்கிறதும் இல்லை அப்படின்னா, உள்ள பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு யாரு கர்மத்தை பண்றா, யாரு கர்மத்தோட பலனை போகிக்கிறான்னு சொல்லி ஆகணும். பரோவா நாஸ்தி இது. அப்ப பரமாத்மா பண்றாரா இல்ல பாத்தீங்கன்னா பரமாத்மா பண்ணலையா அப்படின்ற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு முக்கியமான கேள்வி கேட்டோட ஆச்சாரியா சொல்ற. சர்வதா துர்விக்னேயோ துர்வாச்சியம் செய்தி. ரொம்ப கஷ்டமான கேள்விங்க இந்த கேள்வி. பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டமான கேள்வி. பாத்தீங்கன்னா சர்வதா துர்விக்னேயம். இத நல்ல முறையில அனைத்து பிரகாரங்களிலும் இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப துர்விக்னேயம், அறிந்து கொள்வதற்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் இது. இரண்டாவது துர்வாச்சியம். இத ஒருத்தருக்கு சொல்லி புரிய வைக்கிறதும் ரொம்ப கஷ்டம். புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம், அதை இன்னொருத்தருக்கு சொல்லி புரிய வைக்கிறதும் ரொம்ப கஷ்டம். இது பகவத் புரோக்தம். இந்த வச்சனம் பாத்தீங்கன்னா பகவானால சொல்லப்பட்ட இந்த வச்சனம் இருக்கே, இந்த ஸ்லோகத்துல சரீரஸ்தோபி கௌந்தேய ந கரோத்தி ந லிப்பியதே அப்படின்னு எந்த வச்சனம் பகவானால சொல்லப்பட்டதோ, இந்த வச்சனம் பாத்தீங்கன்னா உபனிஷதம் தரிசனம். இது உபனிஷதத்தோட தரிசனம், வேத தரிசனம், வேதத்தோட சித்தாந்தம் தான் இது. இது எப்படிப்பட்டது அப்படின்னா பரித்யக்தம் வைசேஷிகைஹி. இந்த வேதத்தோட சித்தாந்தத்தை பாத்தீங்கன்னா வைசேஷிகர்கள், நியாயம் வைசேஷிகம், அவர்களால் தியாகம் செய்யப்பட்டது. கானாத மகரிஷியும் கௌதம மகரிஷியும் நியாய வைசேஷிகம் 2 கிரந்தங்களை எழுதி என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த வைதிக தரிசனத்தை தூக்கி ஓரமா போட்டாங்க. அதுக்கப்புறம் சாங்கிய அருகத பௌதைஹீச்ச, சாங்கியர்களால் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க, நம்ம சாங்கியம் படிச்சிருக்கோம். சாங்கியத்துல பிலாசபி என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? கபில சாங்கியம். 2 சாங்கியம் இருக்கு, வைதிக சாங்கியம், கபில சாங்கியம். இந்த கபில சாங்கியத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னா ந கர்த்தா, ஆத்மா கர்த்தா இல்லை, ஆனா பாத்தீங்கன்னா போக்தான்ட்டாங்க. ஆத்மாவை போக்தான்னு கபில சாங்கியத்துல சொல்லிடுச்சு. அப்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா வைசேஷிகர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா கர்த்தானே சொல்றாங்க, ஜீவாத்மா தான் கர்த்தா போக்தா அப்படின்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா வைசேஷிகர்கள் நியாய தரிசனம், அதுக்கப்புறம் சாங்கியம், அதுக்கப்புறம் அருகத அப்படின்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்க அப்படின்னா ஜெயின மதம், அதுக்கப்புறம் பௌத்த மதம், இது மாதிரி எல்லா மதத்தவர்களும் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வேதம் சொல்லக்கூடிய இந்த உபனிஷதத்தோட ஞானத்தை தியாகம் பண்ணி விட்டார்கள். அப்ப தியாகம் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா புரியல யாருக்கும். அதனாலதான் நான் ஆரம்பத்துல பாடம் எடுக்கும் போதே உங்களுக்கு சொன்னேன், ஒரு கிளையில 2 பட்சி. ஒரு பட்சி பாத்தீங்கன்னா பிம்பம், இன்னொரு பட்சி பிரதிபிம்பம். அப்போ பிரதிபிம்பம் தனிச்சதா இல்ல பிரதிபிம்பம் பாத்தீங்கன்னா வாஸ்தவத்தை பிம்பம் தானா பொய்யா? பிரதிபிம்பம் பொய், பிம்பம் தான் சத்தியம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா பிரதிபிம்பம் பாத்தீங்கன்னா யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த தேகத்தோட அட்டாச்மெண்டா இருக்கிற பிரதிபலிக்கிற சைத்தன்யம் தான் நம்ம ஜீவர்கள் எல்லாம். இதுக்கு உள்ள ஒரிஜினலா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா வெறும் சாட்சியா இந்த தேகத்துல இருக்கான். ஏகோ தேவக சர்வபூதேஷு கூட்டக, சாட்சி.
ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் சொல்லுது, ஒரே ஒரு தேவன் எல்லா தேகத்திலையும் ஒரே சாட்சியா இருக்கான். ஒரே சந்திரன் வானத்துல இருக்கான். ஆனா பிரதிபிம்பம் எல்லா ஜலங்களிலும் பிரதிபிம்பம் அநேகம் உண்டாகுது. அதே மாதிரி பரமாத்மா எங்க இருக்கானா அப்படின்னா, பரமாத்மா இந்த தேகத்துக்குள்ளார ஹிருதயத்துக்குள்ளார சாட்சியா உபதிரஷ்டாவா இருக்கான், பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனோட பிரதிபிம்பம் பாத்தீங்கன்னா எங்க உண்டாகுது? பொய்யான மனம் புத்தி இந்திரியங்கள் எல்லாம் மாயினால உண்டான பொய்யானது. அந்த பொய்யா உண்டான மனம் புத்தி இந்திரியங்கள்ல இந்த ரிஃப்ளெக்ஷன் உண்டாகுது. அப்ப ரிஃப்ளெக்ஷன் உண்மையா பொய்யான்னு கேட்டீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் உண்மை இல்லை, அது ஆபாசம், தோற்ற மாத்திரம் தான். அப்ப உள்ள யார் இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லணும்? ஒரே ஒரு பர்சன் பகவான் மட்டும்தான் இருக்கார். அப்ப இந்த பிரதிபிம்பம் பொய்யானது, ஜீவன் அப்படின்னு நம்ம எதையெல்லாம் சொல்றோமோ அந்த ஜீவன்றது வெறும் ஆபாசம், தோற்ற மாத்திரம். தங்கம் தான் சத்தியம், கம்மல் மூக்குத்தின்றதெல்லாம் பொய். தங்கம் சத்தியம், கம்மல் மூக்குத்தி ஒட்டியானம்ன்றதெல்லாம் பொய். மண்ணு சத்தியம், சட்டிப்பானை எல்லாம் பொய். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சரீரத்துல நான் அப்படின்ற ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் மட்டும் தான் சத்தியம். அதோட பிரதிபிம்பமா இருக்கக்கூடிய இந்த தேகாதிகள் அட்டாச்மெண்டோட நான் தேகம் அப்படின்னு ஆதார் கார்டு காட்டுறோம்ல, அவன் பொய். அப்ப ஜீவன் பாத்தீங்க அப்படின்னா பொய், பிரதிபிம்பம் பொய், அங்க ஒரிஜினல் ஒரே ஒரு ஆள் தான். அப்ப யாரு பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரிகுணமா இருக்கக்கூடிய மாயை இந்த தேகம், மனசு, புத்தி, இந்திரியங்கள், இந்த பஞ்சபூத்தங்களா இருக்கிற எல்லாத்திலையும் காரியம் நடக்குது. இந்த பிரதிபிம்பம் அதுல பட்டும் என்ன பண்ணுது? நாம் பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்குது. நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? மூன்று குணங்கள், மனம் புத்தி சித்தம் தேகம் எல்லாத்திலையும் கர்மம் பண்ணுது. மூன்று குணங்கள் அசைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுல ரிஃப்ளெக்ட் ஆகிற நம்ம என்ன பண்றோம்? நம்ம பாத்தீங்கன்னா நம்ம பண்றோம்னு விவேகம் இல்லாம, பிரிச்சு அறியாம நான் பண்றேன்னு அதோட அபிமானத்தை அடைஞ்சிட்டோம். அப்ப பாத்தீங்கன்னா ஜீவாத்மான்ற ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் பொய், அது ரிஃப்ளெக்ட் ஆகிற அந்த மீடியம் பொய், அதுல நடக்கக்கூடிய கர்மங்களும் பொய். அப்ப வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா இருக்கிறது ஒரே ஒரு தத்துவம் மட்டும்தான் சத்தியம், நான். இத புரியறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப பாத்தீங்கன்னா சொல்றதும் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், புரியறதும் ரொம்ப கஷ்டம். அதனால பௌத்தர்கள், சாங்கியர்கள், அதுக்கப்புறம் வைசேஷிகர்கள், அதுக்கப்புறம் ஜெயினர்கள் எல்லாம் இந்த சித்தாந்தத்தை என்ன பண்ணிட்டாங்க? தூக்கி ஓரமா போட்டுட்டு தனக்கு ஏத்த மாதிரி சித்தாந்தத்தை எழுதிக்கிட்டாங்க. ஆச்சாரியர் சொல்றார், தத்ர அயம் பரிகாரோ, அந்த இடத்துல இந்த பரிகாரமானது பகவானால், பகவதோ ஸ்வேனையேவ உக்தா. இத பாத்தீங்கன்னா அற்புதமான வார்த்தையில பாத்தீங்க அப்படின்னா பகவான் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கார். எங்க சொல்லியிருக்காரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அருமையான ஸ்லோகம் பாத்தீங்க அப்படின்னா 5:14 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லோகம் பக்கத்திலே தமிழ்ல போட்டிருக்கேன் பாருங்க. ந கர்த்திருவம் ந கர்மாணி லோகஸ்ய சிருஜதி பிரபு ந கர்மபல சம்யோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் பாத்தீங்கன்னா இருக்கு. 14வது ஸ்லோகத்துல ந கர்த்திருவம், பகவான் பாத்தீங்கன்னா கர்த்திருவத்தை படைக்கவில்லை. பகவான் பாத்தீங்கன்னா கர்த்திருவத்தை படைக்கவில்லை. ந கர்மாணி, கர்மங்களையும் பகவான் படைக்கவில்லை. லோகஸ்ய சிருஜதி பிரபு, இந்த உலகத்தை படைச்ச பிரபு பாத்தீங்கன்னா கர்த்திருவத்தையும் படைக்கலை, கர்மங்களையும் படைக்கவில்லை. ந கர்ம பல சஞ்யோகம், நம்ம சொல்றோமே ஈஸ்வரன் கர்ம பல தாத்தா அப்படின்னு, கர்ம பலன்களை கொடுக்கின்றவர் அப்படின்னு. ஒரு மண்ணாங்கட்டி புண்ணாக்கும் இல்லை. பகவான் கர்ம பலன்களையும் கொடுக்கவில்லை, கர்ம பலன்களோடு ஜீவர்களை சேர்த்து வைக்கவும் இல்லை. அப்ப யாரு இதெல்லாம் பண்றா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. ஸ்வபாவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் இங்க பாஷிகார் சொல்றாரு, ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே இது உக்தா. இந்த விதமா பகவானால பதில் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்வபாவம் தான் பிரவர்த்திக்கிறது. ஸ்வபாவம்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்வபாவம்ன்றதுக்கு அர்த்தம் மாயா. தீபத்தை ஏத்தினோனையே தீபத்துக்கு கீழே என்ன உண்டாகுது? நிழல் உண்டாகுது. கருப்பு கலர் நிழல் உண்டாகுதா? தீபம் பிரகாசமா இருக்கு. அதை ஏத்தின உடனேயே அந்த டார்க் கலர்ல ஒரு என்ன உண்டாகுது?
கூடவே ஒரு நிழல் உண்டாகுது. அதே மாதிரி இந்த சுத்த பிரம்மம் இருக்கு, இந்த சுத்த பிரம்மத்தோட நெகட்டிவா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாயா தத்துவம் உண்டாகுது. அதுக்கு பேர் சுபாவம் அப்படின்னு பேர். அந்த சுபாவமா இருக்கக்கூடிய மாயை தான் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுது, எல்லாத்தையும் பண்ணுது. 3 குணங்கள் தான் பண்ணுது. பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் பண்ணல. பகவான் தேமேன்னு இருக்கார். 9வது அத்தியாயம் 4வது ஸ்லோகத்துல இருந்து 7வது ஸ்லோகம் வரைக்கும் திரும்ப கிளாஸ் முடிஞ்சோன்னு எடுத்து போய் பாருங்க. 9 அத்தியாயம் 4ல இருந்து 7வது ஸ்லோகம். பகவானுக்கு மேல இந்த உலகம் இருக்குன்னே பகவானுக்கு தெரியாது. கைத்துக்கு மேல நம்ம பாம்பு பார்த்தோம் அப்படின்னா கைத்துக்கு தெரியவே தெரியாது எனக்கு மேல ஒருத்தன் பாம்பு பாக்குறான் அப்படின்னு. சிப்பிக்கு தெரியவே தெரியாது எனக்கு மேல ஒருத்தன் வெள்ளி பாக்குறான்னு. ஸ்கிரீனுக்கு தெரியவே தெரியாது எனக்கு மேல ஒரு பிலிம் ஓடிக்கிட்டு இருக்கு, நிறைய ஆடியன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு ஸ்கிரீனுக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த நான் அப்படின்ற ஒரிஜினல் கான்சியஸ்னஸ்க்கு தெரியவே தெரியாது இந்த ஜெகத்தெல்லாம் உண்டாச்சுன்றதோ எதுவுமே. அப்ப இதையெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா வெறும் மாயையோட இல்யூஷன் தான் ஒழிய வாஸ்தவத்துல ஒண்ணும் இல்லை. அதனால அவித்யா மாத்திர சுபாவோகி கரோதி. அவித்யா மட்டும்தான், அஜ்ஞானம் தான், அஜ்ஞானம் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சுபாவம்னு பேரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் செய்கிறது. நான் கேட்கிறேன், தூக்கத்துல வந்து நம்ம போனோம் வந்தோம் எல்லாம், நான் கேட்கிறேன் தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா போனோம் வந்தோம் எல்லா கர்ம பலன் அங்கேயும் சுக துக்க அனுபவம் எல்லாம் நடந்துச்சு. யார் பண்ணா? அங்க யார் பண்ணுனா? மனசுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லியிருக்கோம்? மாயா. விவேக சூடாமணியில வந்து பாத்தீங்கன்னா 169, 170, 171 3 ஸ்லோகங்களை எடுத்து ஒட்டி வச்சுக்கங்கன்னு சொன்னேன். மனசோ அதிரிக்தோ ந அவித்யா அஸ்தி. மனசு கண்ணியமா அவித்யான்னு ஒண்ணு இல்லவே இல்லை. மனசு நஷ்டமாச்சுன்னா எல்லாம் நஷ்டமாயிடும், மனசு மலர்ந்துச்சுன்னா எல்லாம் மலருது. ப்ரொஜெக்டர் யாரு அப்படின்னா இந்த மனசு தான். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மனம் பண்ற மாயா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி சொப்பனமோ அதே மாதிரி இப்ப ஜாகிரதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவித்யான்ற மனசு தான் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டுது. இந்த அப்ப யார் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசுன்ற அந்த அவித்யா மாத்திரம் தான் கரோதி லிப்பியத்தே. இந்த அவித்யா தான். அப்ப சொப்பனத்துல அனுபவிக்கிற செய்யற காரியங்களும் உண்மை இல்லை, சொப்பனத்துல அனுபவிக்கிற சுகதுக்க போகங்களும் உண்மை இல்லை, அங்க பண்ற காரியங்களும் யார் பண்ண காரியமும் உண்மை இல்லை. அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? சலாபாசம். 3 ஆபாசம் சொல்லியிருக்கோம். வஸ்து ஆபாசம், ஜாத்தி ஆபாசம், சலாபாசம். சொப்பனம் வந்து சொப்பனத்துல இருக்கிற கேரக்டர் சொப்பன லோகம் உண்டாகவே இல்லை, ஆனா உண்டான மாதிரி பாக்குறோமா? தெரியுதா? ஆமா தெரியுது. அதுக்கு பேரு ஜாத்தி ஆபாசம். உண்டான மாதிரி தெரியுது, ஆபாசம் தோற்றம். அங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா காரியம் பண்ற மாதிரி தெரியுதா? ஆமா காரியம் பண்ற மாதிரி தெரியுது, போறோம் வரோம் எல்லாம் நடக்குது. அதுக்கெல்லாம் என்ன பேரு? தெரியுது. அதுக்கு என்ன பேரு? சலாபாசம். நிறைய வஸ்துக்கள் இருக்கிற மாதிரி பாக்குறோம் சொப்பனத்துல. வாஸ்தவத்துல இருக்கா? இல்ல, எல்லா வஸ்துக்களும் தெரிஞ்சுது. அதுக்கு என்ன பேரு? வஸ்து ஆபாசம். அதே மாதிரி தான் இப்ப ஜாகிரதத்துல நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ இது எல்லாம் ஆபாச மாத்திரம் தான். ஆபாசனா வெறும் தோற்ற மாத்திரம். யாரு பண்றா? மெஜிஷியனோட மாயை எப்படி வந்து பாத்தீங்கன்னா தோற்றத்தை உண்டு பண்ணுதோ அதே மாதிரி இந்த மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் தோற்ற மாத்திரம். இருக்கிறது ஒரே நான் மட்டும் சத்தியம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாயாதான், அவித்யான்ற மாயாதான் பண்ணுது எல்லாத்தையும். அந்த மாயாதான் எல்லாத்தோடையும் ஒட்டிது, சம்பந்தப்படுது. இது விவகாரோ பவதி. இதான் விவகாரம் நடந்துகிட்டு இருக்கு. நது பரமார்த்ததக, வாஸ்தவத்துல நடக்கவே இல்லை. ஏகஸ்மின் பரமாத்மனி தது அஸ்தி. இந்த மொத்த ஜெகத்தும் வாஸ்தவத்துல பரமாத்மாக்கு மேல இல்லவே இல்லை. நான் கேட்கிறேன், கைத்துக்கு மேல பாம்பு இருந்துச்சா? கைத்துக்கு மேல பாம்பு வரவே இல்லை, போகவும் இல்லை, நம்ம பார்க்கும் போதும் இல்லை, உண்டாகவும் இல்லை, முன்னாடியும் இல்லை, பின்னாடியும் இல்லை. அப்ப எங்க தோன்றுச்சு? என்னோட அஜ்ஞானத்தினால கைத்துக்கு மேல நான் பாம்பை பார்த்தேன், அப்புறம் வெளிச்சம் கொண்டு வந்து பாம்பு ஓடி போச்சு. பாம்பு வரவும் இல்லை, ஓடவும் இல்லை. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அத ஏகஸ்மின் பரமார்த்த சாங்கிய தர்சனே. ஜி நம்ம வித்யா பிரசாத் ஜி இதை ஹைலைட் பண்ணீங்க, ஆச்சரியார் இங்க இது பண்ற பாருங்க. பரமார்த்த சாங்கிய தர்சனே
கொட்டேஷன் எங்கேயாவது கொடுக்கறதா இருந்தா நம்ம என்ன பண்ணணும், சாங்கிய தரிசனத்துக்கு இந்த கொட்டேஷன் கொடுக்கணும். பரமார்த்த சாங்கிய தரிசனம்னா வைதிக சாங்கிய தரிசனம்னு பேர். இந்த வைதிக சாங்கிய தரிசனத்துல ஏதஸ்மின் பரமார்த்த தரிசனை, இந்த அத்தியாயத்துக்கு பேரு, இந்த 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 நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கமே தத்துவத்தை, இந்த 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 சாஸ்திரத்துக்கு பேரு பரமார்த்த சாங்கிய தரிசனம்னு பேரு. கபில சாங்கிய தரிசனம் இல்ல. பரமார்த்த சாங்கிய தரிசனத்துல ஸ்திதானாம் ஞான நிஷ்டானாம், இதுல யாரு நல்ல முறையில வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்தை எடுத்துக்கிட்டு அதையே சிந்தனை பண்ணி நான் வேற இது வேற நான் வேற இது வேறன்னு செப்பரேட் பண்ணி இந்த நானிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டானாம் ஸ்திதானாம், எவர்கள் நிலைத்தவர்களோ ஞான நிஷ்டையில நின்னவர்களோ யாரு, பரமஹம்ச பரிவிராஜகானாம், சர்வத்தையும் தியாகம் பண்ணின அந்த சன்னியாசிகள், பரமஹம்ச பரிவிராஜகர்னு சொல்லக்கூடிய சர்வத்தையும் விட்டவர்கள் சன்னியாசிகள், திரஸ்கிருத அவித்யா விவகாரானாம், அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மொத்த அவித்யா, சாமி சஷ்டி விரதம் கொண்டலாம், சஷ்டியாவது மண்ணாங்கட்டியா ஒன்றும் இல்லை, சஷ்டியும் இல்லை ஒன்றும் இல்லை, பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடலாமா, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரி கொண்டாடலாமா, ஒரு மண்ணாங்கட்டி இல்லை, எல்லாம் சொப்பனம். தூக்கத்தில் ஏதாவது இருக்கா, ஒன்றும் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பிரபஞ்சமும் என்னது, மொத்த பிரபஞ்சமும் அவித்யா விலாசம். இங்க நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் சலாபாசம், எல்லா வஸ்துக்களும் வஸ்து ஆபாசம், எல்லாம் உண்டானதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வஸ்து ஜாத்தி ஆபாசம், மொத்தம் ஆபாசம் மாத்திரம், தோற்ற மாத்திரம் தான். அப்ப வந்து நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே காரியம். இந்த பரமஹம்ச பரிவிராஜகர்கள் என்ன பண்றாங்க, சன்னியாசிகள் எல்லாத்தையும் திரஸ்காரம் பண்றாங்க. என்ன திரஸ்காரம், இது எல்லாம் அவித்யா மாத்திரம், இந்த மொத்த பிரபஞ்சமும் அப்படின்னு அவித்யா விவகாரானாம் திரஸ்கிருத்திய, எல்லா விவகாரங்களையும் தூக்கி ஓரமா போட்டுட்டு கர்ம அதிகாரோ ந அஸ்தி, இவங்களுக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விவகாரானாம், அப்படி யாரு பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ அவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இல்ல, கர்மத்தில் அதிகாரம் இல்லை. அப்ப என்ன பண்ணணும், இப்ப என்ன மாதிரி ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுங்க, உங்களையும் யார் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ இந்த பார்வை வந்துடுச்சு அப்படின்னா நான் வேற இது வேற நான் வேற இது வேற நான் வேற இது வேற அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இப்ப சொன்ன 2-3 ஸ்லோகத்துல சொன்ன பார்வை உங்களுக்குள்ளார வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்க கர்மம் பண்ணினீங்கன்னா என்ன ஆகும், திரும்ப கீழே பரமபதத்தோட விளையாட்டுல கீழே கொண்டு வந்து நிக்கிற மாதிரி நிப்பாட்டிடும். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த பார்வை உடையவர்களுக்கு கர்மத்தில் அதிகாரம் இல்லை. கர்மம் பண்ணினா திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஞானம் போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சர்வ கர்ம சந்நியாசம் செய்யறது மட்டும்தான் இவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. தத்திர தத்திர தரிசித்தம் பகவதா, இது இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா பகவானால் காட்டப்பட்டிருக்கு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஞானம் எவர்களுக்கு உடையவர்களா இருக்காங்களோ அவங்க ஞான நிஷ்டையை சம்பாதிக்கிறதுக்காக சர்வ கர்மத்தையும் தியாகம் பண்ணிட்டு அகமகமகமகம்னு தான்லேயே நிக்கிற அபியாசத்தை செய்ய. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது. மீதி இருக்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாய சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. இவன் தான் நான்ல வந்து நின்ட்டான்ல, நான்ல நிக்கிறதுன்னு நிஷ்டைன்னு பேரு. அப்ப யார் பண்றா, பிரகிருதின்றது தானே பண்ணுது எல்லா காரியத்தையும். அப்ப வந்து நான் இல்லை அப்படின்னு இவன் வந்து பாத்தீங்கன்னா நான்ல நிக்க ஆரம்பிச்சானே எப்படி கர்மா சம்பவிக்கும். இப்ப நம்ம கர்மா பண்றோம் அப்படின்னா நம்ம ரிஃப்ளெக்ஷனா இருந்துகிட்டு தேகத்தோட அபிமானத்தோட இருந்தாதான் கர்மா சம்பவிக்கும். இப்ப நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னாவே கர்மம் சம்பவிக்க. நீங்க இப்ப பாருங்க, ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த காரியத்தை பாருங்க, உத்து பார்த்தீங்கன்னா காரியம் பண்ண முடியாது. எப்ப நீங்க உத்து பார்க்கலையோ, உத்து பார்க்காத வரைக்கும் சிங்காயி இந்த தேகாதிகளோட சிங்காயி கர்மம் நடக்கும். எப்ப நீங்க வந்து உங்க தேகாதிகளை எப்ப நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப கர்மா பண்ண முடியாது. அப்ப நிஷ்டை அடையணும்னு நினைக்கிறவன் என்ன பண்ண முடியாது, நிஷ்டை அடையணும்னா கர்மத்தை தியாகம் பண்ணிட்டு தான் வெறும் பார்க்கிறவனாவே இருந்து அதுவாவே ஆயிடும். அதான்